பரந்தாமன், சார் சொல்லுங்கள் சார். மும்பையிலிருந்து வந்த கிளையண்ட்டுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணது கூட தெரியாமல் இருக்கீங்க. அது விவேக் சார் அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை சார். பரந்தாமன் சார். நீங்கள் இந்த கம்பெனியோட ஏஜிஎம் பரந்தாமன். ஆமாம் சார். ஒரு ஏஜிஎம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு தெரியுமா? ஜிஎம் ஆஃபீஸில் இல்லாத நேரத்தில் அவரோட ஆப்சன்ஸை ஃபீல் பண்ண வைக்காமல் இருக்கிறது தான். நீங்கள் என்னடானா அவர் என்ன வேலை செஞ்சிருக்காருன்னு கூட தெரியாமல் இருக்கீங்க. நான் ஏஜிஎம்மாக இருந்தாலும் எல்லா வேலையையும் ஜிஎம்ஏ பார்த்துக்கிறாரு சார். அதனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இனிமே கவனமாக இருக்கேன் சார். பரந்தாமன், கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காக இங்கே யாருக்கும் சம்பளம் கொடுக்கறதில்ல. இனிமேலாவது கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே சார். போங்க. சரிங்க சார், வரேன் சார். செந்தில், நடந்த விஷயத்தில் நான் மேல் ரொம்ப கோபமா இருக்கேன். சார் மைசூர் போயிருக்காரு, வர்றதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும்னு சொல்லியிருக்க. எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுவுமே நடக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? சாரி சார். செந்தில், இந்த சாரி எல்லாம் எலிமெண்ட்ரி வரைக்கும் தான் கை கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்வால்மெண்ட்டும் நம்ம மூளையும் தான் கை கொடுக்கும். வாழ்க்கை முழுக்க கை கொடுக்கும். இனிமேல் கவனமா இருப்பேன் சார். சார் விடுங்க சார், அவன் சின்ன பையன். அக்கௌண்ட்ஸில் அப்பப்போ மிஸ்டேக் பண்ணுவார். நான் அதுக்கு சத்தம் போடுவேன். சில சமயம் ஹார்ஷாக கூட பேசியிருக்கேன். எல்லாம் நான் அவரோட நல்லதுக்காக தான் பண்ணுறேன். அது ஏதோ அவங்களுக்கு மனசில் என் மேலே கோபம் உண்டாக்கின்னு நினைக்கிறேன். என்னை பற்றி ஏதோ தப்பும் தவறுமா சொல்லிட்டாரு. சார், எனக்கு அவர் சொன்னதில் எந்த வருத்தம் இல்லை சார். சார், நான் இந்த கம்பெனிக்கு விசுவாசமான ஆளு சார். என் விசுவாசம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் சார். மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை சார். சார், இப்போ இருக்கிற பசங்களுக்கு யாருக்கு சார் விசுவாசம் இருக்கு? இங்க 2 வருஷத்துக்கு மேல யாராவது வேலை செஞ்சிருக்காங்களா சார்? 1000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தியா கொடுத்தாங்கன்னா உடனே கம்பெனி மாறிடுறாங்க. இங்க பாரு, நீ கம்பெனிக்கு விசுவாசமா இருக்க வேண்டாம், நம்ம பாஸுக்கும் விசுவாசமா இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நீங்க பார்க்குற வேலைக்கு மட்டும் விசுவாசமா இருங்க. அது போதும். நீ பண்ண விஷயத்துல சார் எவ்வளவு அப்செட்டா இருக்காரு பத்தியா? சார்ட்ட சாரி கேட்டு. சார், மன்னிப்பல்ல எதுக்கு சார்? தேவையில்லாம அவருக்கு என் மேல வெறுப்பு தான் ஜாஸ்தியாகும் சார். அவர் மேல இருக்கிற தப்பு புரிஞ்சுக்கிட்டா போதும். மேற்கொண்டு இப்படி நடக்காம இருந்தா போதும். இல்ல விவேக், தப்பு யார் பண்ணாலும் சரி அவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அதான் என்னோட பாலிசி. செந்தில், சார்ட்ட மன்னிப்பு கேளு. என்னை மன்னிச்சிருங்க சார். நான் உங்களை பத்தி குறை சொல்லணும்னு சொல்லல, தெரிஞ்ச தகவலை சொல்றோன்னு ஆர்வத்துல சொன்னேன். முதலாளி கிட்ட பேசும்போது நல்லா விசாரிச்சு தெரிஞ்சு பேசிருக்கணும். அந்த பக்குவம் எனக்கு இல்லாம போச்சு. என்னை மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செந்தில். வேலையை சுறுசுறுப்பா தப்பு இல்லாம பண்ணுங்க, அது போதும். என்ன சார்? சரி செந்தில், நீ போலாம். ஓகே சார். சாரி விவேக், ரொம்ப முக்கியமான கிளையண்ட். அதனாலதான் அவசரப்பட்டு இவங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டேன். நீங்க இந்த கம்பெனி சின்ன கம்பெனியா இருக்கப்பல் இருந்து என் கூடவே இருக்கீங்க. இன்னைக்கு இந்த கம்பெனி வளர்ந்து இவ்வளவு பெருசா இருக்குன்னா அதுல உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஸோ சாரி. இப்ப நடந்ததெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காம வழக்கம் போல நீங்க உற்சாகமா வேலை செய்யணும். கண்டிப்பா சார். அப்புறம் மும்பை கிளையண்ட் எப்போ வரேன்னு சொன்னாங்க? நாளைக்கு காலைல 11 மணிக்கு வர்றாங்க சார். நானே நேரில் போய் அவங்கள ரிசீவ் பண்ணுறேன் சார். அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டு ஒரு பெரிய ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு சார். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு விவேக். ஓகே சார், தேங்க்யூ. நான் போய் என் வேலையை பார்க்குறேன் சார்.
மச்சான் I'm in love with the shape of you அந்த பாட்டு கேட்டிருக்கியா? டேய் அது பழைய பாட்டுடா. பழைய பாட்டா? ஆ. அப்போ everybody wants to be my enemy? டேய் அது இன்னும் பழைய பாட்டுடா. அதான் என்னடா நீ எல்லா பாட்டையும் பழைய பாட்டுன்ற, இந்த பாட்டுல தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. மச்சான் ட்ரெண்டிங்ல இருக்கிறதெல்லாம் புது பாட்டு கிடையாது மச்சான், அதெல்லாம் பழைய பாட்டு. இப்போ ரீசெண்டா ஐ வில் நெவர் நாட் லவ் யூ கேளு. மைக்கேல் பூப்பல் இருக்கார்ல, மைக்கேல் அவருடைய ஃபுல் கலெக்ஷனும் சூப்பரா இருக்கு. அந்த சாங்ஸை கேளு, செம்மையா இருக்கும். ஓ ஓகே, நீ சொல்லிட்டல. மச்சான் அங்க பாரு, அந்த பொண்ணு எப்படி ஷால் போட்டு போயிட்டு இருக்கான்னு. ஹலோ ஹலோ ஏங்க, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சுடிதா, எங்க ஒரு நிமிஷம் ஹலோ நில்லுங்க. ஹலோ ஏங்க நில்லுங்க. ஹலோ ஹலோ சுடிதா, எக்ஸ்கியூஸ் மீ. கேக்குதா உங்களுக்கு? ஹலோ நில்லுங்க. ஹலோ ஹலோ நில்லுங்க. எங்க உங்க ஷால்? ஹலோ என்னடா நிக்காம போயிட்டே இருக்காங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ இருங்க. இவனா? டேய் மச்சான், இது அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்த பொண்ணுடா, வண்டி ஏடுறா. ஏய் அறிவில்ல, வண்டியை குறுக்க வந்து நிறுத்துற, கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அது இல்ல, வண்டியில ஷால் டயர்ல. ஏன் ஷால்க்கு என்ன? இல்ல ஷால் வந்து வீல்ல மாட்டி கீழே விழுந்துட கூடாதுன்னு தான் சொல்ல வந்தேன். ஹேய் ஹெல்மெட்டை கழட்டு, கழட்டு. மாட்டணும்டா. மூஞ்சி திருப்பு, திருப்பு மூஞ்சிய. ஓ நீதானா? உனக்கு இதான் வேலையா? ரோட்ல எந்த பொண்ணு போறா, யாரோட ஷால் காத்துல பறக்குது, யாரோட முந்தானே விலகி இருக்கு, இதெல்லாம் நோட் பண்ண சொல்லி உன்னை யாராவது அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களா? இந்த பாரு, ஒரு பொதுவான அக்கறையில தான் சொன்னேன். உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? எங்களுக்கு தெரியாதா எங்களை பாத்துக்கிறதுக்கு? 5 வருஷமா 2 வீலர் ஓட்டுறேன், கியர் வண்டி ஓட்டுவேன், புல்லட் கூட ஓட்டுவேன். நீ வந்து எனக்கு எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு கிளாஸ் எடுக்கிறியா? இங்க பாரு, பல இடங்கள்ல ஷாலை ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாததுனால வீல்ல மாட்டி பக்கத்துல இருக்கிற வண்டியில போய் இடிச்சு நிறைய அடிபட்டு இருக்கு. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். அத நீ அந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. நான் உன்ன மாதிரி 100 பேரை பாத்திருக்கேன். பொண்ணுங்களுக்கு உதவி செய்யற மாதிரி வருது, பொண்ணுங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறது, அப்புறம் ப்ரப்போஸ் பண்றது. அதானே உங்க நோக்கம்ல? பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி சுத்துறதுக்கு எதுக்கு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுற? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பாத்துட்டே இருந்த, இன்னைக்கு ஷால் பறந்தது ஒரு காரணமா? நாளைக்கு என்ன காரணம் சொல்லிட்டு வருவ? பைக் ஓட்டும் போது என் ஹிப்பு தெரியுதுன்னா, இல்ல என் கால் தெரியுதுன்னா? போ போய் வேற ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பாரு. ஏய் நிறுத்துறியா? சும்மா தோணன்னு பேசிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட வந்து பேசினேன். உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. என்னமோ உலகத்திலே பொண்ணுங்க இல்லாத மாதிரியோ, நீ ஒருத்தி தான் பேரழகின்ற மாதிரியோ உன்னை ஃபாலோ பண்ணி நாங்க கரெக்ட் பண்றோமாக்கும். தேவையில்லாம இந்த மாதிரி சீன் போட்டேன்னு வச்சுக்கோங்க. சொன்னாலும் சொல்லலனாலும் நீ பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காக அலையிற வந்தாண்டா. காலையிலேயே வீட்டுல சாப்பாடு போட்டு பெட்ரோலுக்கும் காசு கொடுத்து அனுப்பிடுறாங்க. ரோட் சைடு ரோமியோ மாதிரி யாரு கிடைப்பா அப்படின்னு அலையிறது. இதுல சோசியல் சர்வீஸ் பண்றவ மாதிரி ஒரு பில்டப் வேற. இனி எப்பவும் என் கண் முன்னாடி வந்துராத. இவெல்லாம் சாகட்டும் அப்படியே ரோட்ல விட்டுட்டு போயிருக்கு. தாண்டா நான் அப்பயே சொன்னேன். உதவி பண்ணலான்னு வந்தோம் பாரு, நம்மள செருப்பால் அடிக்கணும்டா. சரியான சண்டை கோழியா இருக்கா. ஏ என்ன அங்க புலம்பிட்டு இருக்க? தனியாலாம் புலம்பல, நேரா தான் புலம்புறேன். நீ எல்லாம் சரியான சண்டை கோழின்னு சொல்லிக்கிட்டு இருந்த. உன்னெல்லாம் ஒருத்தன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட கஷ்டப்பட போறான் பாத்தியா, அவனை சொல்லணும். என்னடா சொன்ன? சண்டை கோழின்னு சொன்ன, சரியா கேக்கலையா? இந்த கோழி இருக்குல்ல, அதுதான் தின்றவன் யாரு தீனி போறவன் யாருன்னே தெரியாம வந்து மாட்டிக்கும். அந்த மாதிரி சண்டை கோழியா இருக்கேன்னு சொன்னேன். இதுக்கு மேல என் கண்ணுல பற்றாத, மாட்டினேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன்ன. ஹெட்டா டெய்லா? ஓகே மேடம். ஹெட்மா நீ ஸ்டார்ட் பண்ணு.
கபடி 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 ஏற விட்டு கபடி 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 அப்படி சுத்த போறேன் ஷோ அவுட் கபடி 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 நீ போ கபடி 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 போடி மாத்தாடி போடி போடி கபடி 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 அவுட் கபடி 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 நான் போறேன் கபடி 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 நான் போயிட்டு வரேன் கபடி 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 வாடி கபடி கபடி அப்படிதான் கபடி 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 மேடம் தேங்க்யூ மேம் இந்த தடவை அவ தப்பிச்சிட்டா அடுத்த தடவை விடவே கூடாது என்ன ஸ்ட்ரென்த்டி உனக்கு? நல்ல ஸ்டாமினா இருக்கு. நீ பாக்ஸிங் கத்துக்கறியா? உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நீ பாக்ஸிங்ல செமையா ஷைன் பண்ண முடியும். நிஜமாவா மிஸ்? என்னால பாக்ஸிங் நல்லா பண்ண முடியுமா? நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை நான் பாக்ஸிங்ல சாம்பியன் ஆக்கிடுறேன். ஓகே மிஸ், பாக்ஸிங்ல சாம்பியன் ஆகிறதுக்கு நான் ரெடி. அதுக்காக என்ன வேணாலும் நான் பண்றேன். குட், வெரி குட், நைஸ். நல்லா துணுட்டு தூங்குறியா இல்ல குடிச்சிட்டு தூங்குறியா? எங்க எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துட்டு உன்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியுது? ஏய், கதவு திறக்கறல்ல, திறக்க போறியா இல்லையா? அம்மா படத்தை கொள்ளி அடிச்சுக்கிட்டு திருட மாதிரி முடிக்கிறான் பாரு. வாயா, மரியாதை கதை திறந்துரு. கதை திறன்றல அப்பா, நான் திறக்க போறியா இல்லையா? ஏய், உன்ன வர சொன்னாங்க லேடி சொல்றாங்க. பாரு வாயா. ஆமா, எங்க பணம் எங்கயா? பக்கனையா பேசி பணத்தை வாங்கினல, கட்டு கட்டா வாங்கி பேங்க் லாக்கர்ல வச்சிட்டியா? எவ்வளவு பள்ளி அடிச்சு பேசின, எவ்வளவு ஏமாத்து வேலை பண்ண. இப்ப என்ன திருட மாதிரி முடிச்சிட்டு இருக்க? திருன்னு எங்க பணத்தை குடியா? எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். பிளாட் கொடுக்கறேன்னு சொல்லி தானே என்கிட்ட பணம் வாங்கின நீயே. நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி எனக்கு பிளாட் வேணும். இல்லாட்டி இங்க நடக்கிறதே வேற. கேட்டேடு கம்யூனிட்டி உள்ளேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், சூப்பர் மார்க்கெட் இருக்கும், பக்கத்துல பார்க் பீச் எல்லாம் இருக்கும். எவ்வளவு ஃபீலா விட்ட? கடைசியில எல்லாத்துக்கும் நெத்தியில நாம போட்டு விட்டேல. என்னையா கேட்டேடு கம்யூனிட்டி? எங்கேயா பிளாட்? அது அவ எங்க இருந்து பணத்தை வச்சிருக்க போறா? குடும்பமா சேர்ந்து தின்னே அழிச்சிருப்பானுங்க. பணத்தை எல்லாம் எங்கயாவது பாரின்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணிருப்பான். குடும்பத்தோட அங்க போய் செட்டில் ஆகுறது தான் திட்டமா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா?
எங்க அப்பா எத்தனை பேருக்கு ஃபிளாட் கட்டி கொடுத்திருக்காருன்னு உங்களுக்கே தெரியும்ல. 20 வருஷமா எங்க அப்பா இந்த ஃபீல்ட்ல இருக்காருங்க. அவர் கட்டி கொடுத்து 4000 பேருக்கு மேல சொந்த ஃபிளாட்ல இருக்காங்கங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடினா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்க பணம் எங்கேயும் போகாது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்க எல்லாருக்குமே நாங்க ஃபிளாட் தருவோம். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே ஏமாத்திட்டு இருங்க. மொத்தமா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போவீங்க, நாங்க தெருவுல நிக்கணும். இதுதானே உங்க பிளானு? உங்களுக்கு எங்க அப்பா எடுத்து காமிச்சாரு. அந்த இடத்தை பார்த்துட்டு தானே நீங்க பணம் கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த ஒவ்வொரு ரூபாய் பணத்துக்கும் எங்க அப்பா டெவலப்மெண்ட் காமிச்சாரு. அதனால தானே நீங்க அடுத்தடுத்து பணம் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட எல்லா ஃபிளாட்டும் முடியற வரைக்கும் நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் லேண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனைன்னு கவர்மெண்ட் சீஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே? திடீர்னு கவர்மெண்ட் இப்படி பண்ணதுனால நாங்களே இப்ப திகைச்சு போய் நிக்கிறோம். நீங்களும் வந்து சண்டை போட்டா எப்படி? கோர்ட்ல கேஸ் நடக்குது, நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம். உங்க எல்லாரோட பிளாட்டும் கண்டிப்பா கிடைக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு போயிடுச்சுமா. நீ முதல்ல பணத்தை கொடுத்துரு, நாங்க பாட்டு போயிட்டு இருக்கோம். சார், என் கையில பணத்தை வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். என் கையில சுத்தமா பணம் இல்ல சார். நீங்க கொடுத்த எல்லா பணத்தையும் அந்த பிளாட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நீ பிளாட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணு இல்ல தெருவுல போய் இன்வெஸ்ட் பண்ணு, அது எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு எங்க பணம் தான் வேணும். பேங்க்ல வேலை பார்த்துட்டு இந்த ஆளுக்கு உதவி பண்றேன்னு வந்து நின்னுச்சு இவர் பொண்டாட்டி புஷ்பவல்லி. அந்த அம்மாவை புடிங்கய்யா, அதுதான் பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கோம். எங்க அம்மா வீட்ல இல்ல, வெளில போயிருக்காங்க. அதான் கையில பணம் இல்லைன்னு சொல்றேன்ல. இன்னும் மிச்சம் இருக்கிறது இந்த உடம்புல இருக்கிற உயிர் மட்டும்தான். வேணா அந்த உயிரை எடுத்துக்கங்க. உன் உயிரை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு பணத்தை உடனே கொடு. யோ, இவனெல்லாம் செவுல்ல நிறுத்துங்க எல்லாரும். எதுக்காக அவரை போட்டு அடிக்கிறீங்க? பின்ன பணத்தை நீ குடுப்பியாயா? உங்க எல்லாருக்கும் பணம் தானே வேணும். உங்க ஒவ்வொருத்தரோட பணத்தையும் நான் தரேன். எங்க அப்பாவை அடிக்காதீங்க ப்ளீஸ். உவி, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதம்மா. கோர்ட்டு கேஸ்ல போயிட்டா நம்ம யாருக்குமே பணம் கொடுக்க முடியாதுமா. அப்பா, நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்கப்பா. நம்ம பணத்தை கண்டிப்பா கொடுத்துடலாம்ப்பா. நீ எப்படிமா பணத்தை கொடுப்ப? பிள்ளைங்க அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருப்பான், அதான் எடுத்து கொடுக்கறேன்னு அந்த புள்ள சொல்லுது. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க பணத்தை புரட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. அதெல்லாம் அசால்ட்டா புரட்டிடும். கண்ணே, என்ன பிளான் வச்சிருக்கிற? அப்பா, அவ்வளவு பணம் உனக்கு ஏதுமா? ஏய், வார்த்தை விடக்கூடாது. நீ விடுமா, மரியாதையா பேசுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பொண்ணை பத்தி யாராவது பேசுனீங்க, உங்க எல்லாரையும் கொலை பண்ண கூட தயங்கமா. ஏற்கனவே எங்க எல்லாரும் தான் கொலை பண்ணிட்டியா, அப்புறம் இன்னும் கொலை பண்ண வேண்டியது இருக்கு. யோ, இந்த ரோஷத்தை எங்களுக்கு பணம் கொடுக்கறதுல காட்டியா? பொண்ண ஒரு வார்த்தை சொன்னதும் ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? யோ, எங்களுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் நாங்க அப்படிதான் பேசுவோம்யா. சொல்லுமா, இன்னையில இருந்தே ஏற்பாடு பண்ணுவியா? அப்பா, இல்ல நாளையில இருந்து வேலையை ஆரம்பிக்க போறியா? ஹலோ, இது வரைக்கும் நீங்க வாங்கின கடனுக்காக பேசிருக்கீங்க. நாங்களும் நியாயம்தானு பொறுத்துன்னு இருந்தோம். இப்ப நீங்க பேசுறது ரொம்ப அநியாயம். உங்களுக்கு அந்த பொண்ணை பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அந்த பொண்ணை பேசுனீங்க, நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆமா ஆமா, பொறுத்துக்க மாட்டேன்னா அப்ப பணத்தை நீ குடியா? ஹலோ, அமைதியா இருங்க. இத பாருமா, அவங்க பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஆனா பணத்தை மட்டும் விட்டு கொடுப்போம்னு நினைக்காத. நாங்க இன்னைக்கு போறோம், ஆனா நாளைக்கு காலையில திரும்ப வருவோம். அதுக்குள்ள உங்க அம்மாட்ட பேசி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவி. நாளைக்கு இதே மாதிரி அமைதியா வந்துட்டு போகணும் மட்டும் நினைக்காத. வீட்டை துவம்சம் பண்ணிடுவோம். அடுத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கிறதுல ஒரு பிழைப்பா? பணத்தை எடுத்து வைங்க. ஜாக்கிரதை. போமா, ஆனா வேடிக்கை போயா. ஐயா, அம்மா, ஐயா, அம்மா, கிராமத்துல இருந்து உங்க அப்பா அனுப்புறதா சொல்லி ஒருத்தங்க வந்திருக்காங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாம். டேய் சரவணா, டேய் சொல்லிட்டு அவன் பாட்டில் போய்கிட்டே இருக்கான். இந்த சரவணனை பாரு, ஆள் உட்காந்துருக்கிறது கூட தெரியாம இந்த கத்து கத்திட்டு போறான்.
ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னா யாரா இருக்கும்? பொண்ணியை பார்க்கறதுக்கு உங்களோட முக்கியமான ஆள் வருவார் உங்க அப்பா சொன்னாரு. ஒருவேளை அவங்களா இருக்குமோ? உங்களை விட முக்கியமா? ஆ, அப்படி யாரு? ஏன் பொண்ணு உங்க அப்பா சொல்லி அனுப்பியிருக்கிறத பார்த்தா வந்திருக்கிறவங்க மிகப்பெரிய விஐபியா இருப்பாங்க போல் இருக்கே. சரி வாங்க யாருன்னு பாத்துருவோம். யாருங்க? அவங்க ராணி அக்கா. ராணி அக்கா, அண்ணா பார்த்தா பெருமாள் போக போக ஜவுளி கடை, போய் பார்த்தா இட்லி கடை. இட்லிக்கும் சட்னிக்கும் சண்டை வந்துச்சா, ஈரோடு மாமனுக்கு தோணி வந்துச்சா. ஏய், இந்த ராணி உன்னை பார்க்க வருவான்னு நீ நினைக்கவே இல்லைல்ல? என் மேல அன்பா இருக்கிறவங்க, பாசமா இருக்கிறவங்க எங்க இருந்தாலும், எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் அவங்கள தேடி நான் நிச்சயமா வருவேன். அக்கா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நீங்க எங்க வீட்ல அடி எடுத்து வைக்க மாட்டீங்களா, எங்க வீட்ல கை நனைக்க மாட்டீங்களான்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. அதுதான் உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. வாங்கக்கா. நில்லு நில்லு. ஐயோ, என்ன பார்த்தோன்னே எவ்வளவு பொறிச்சு போயிட்ட. கண்ணெல்லாம் கலங்கி, இந்த பாரு கையெல்லாம் நடுங்கி. நான் கண்டுபிடிக்கும் போது உன் மனசு பட்டாம்பூச்சி மாதிரி படபடுத்தது தெரிஞ்சது. இத்தனை வருஷம் ஆயும் இவ்வளவு பாசம் வச்சிருக்க. உன் நல்ல மனசுக்கு நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப பொன்னி. என்னங்க, இவங்க ராணி அக்கா, எங்க ஊருக்காரங்க. சின்ன வயசுல என்னை எப்படி பாத்துப்பாங்க தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா ராணி அக்கா தான் கூட வந்து நிப்பாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். பொன்னிக்கு என்னை விட முக்கியமான ஒரு ஆள் வரப்போறாங்கன்னு அவங்க அப்பா சொன்னாரு. அது நீங்க தானா? 25 வருஷம் கழிச்சு எங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சிருக்கீங்க. இனிமே நீங்க இங்கதான் இருக்கணும். வாணி குடும்பம் மட்டும் இல்ல, இனி இந்த பொன்னி குடும்பமும் என் குடும்பம் தான். நான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவேன். இந்த குடும்பத்தோட எல்லா நல்லதுலயும் இனி நான் இருப்பேன். சரியா? நீங்க வந்தது மகாலட்சுமியே வந்த மாதிரிமா. கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திட்டீங்க. பொன்னி முக்கியமானவங்கங்கிற எதுக்கு வாசல்ல நின்னு பேசிட்டு உள்ள வாங்க. வாங்கக்கா. வாங்க. இந்த வீடு ரொம்ப 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 நல்லா இருக்கு. லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கு, சரஸ்வதி கடாட்சமும் இருக்கு. வீடுனா இப்படிதான் இருக்கணும். புருஷங்கிறவன் இந்த கஞ்சி போட்டு அயன் பண்ண சட்டை மாதிரி இருக்க கூடாது. இந்த வெறப்பா முறப்பா இருக்க கூடாது. பருத்தி துணி மாதிரி பாந்தமா இருக்கணும். கனிவா இருக்கிற இடத்துல கனிவா இருக்கணும், குழஞ்சு போற இடத்துல குழஞ்சு போகணும், கம்பீரமா இருக்கிற இடத்துல கம்பீரமா இருக்கணும். உனக்கு கிடைச்சிருக்கிற புருஷன் அப்படிப்பட்ட புருஷன் தானே பார்த்தாலே தெரியுது. ஒரு பொண்ணுக்கு புருஷன் நல்லபடியா அமைச்சிட்டா வேற என்ன வேணும்? நிச்சயமா
உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு நீ சொல்லாமலே தெரியுது பொன்னி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்க்கா. உங்க கூட சின்ன வயசுல கோயில் குளம்னு சுத்தும் போது நல்ல புருஷனா அமையணும்னு வேண்டிப்பேன். என் வேண்டுதல் வீண் போகல. எனக்கு ஒரு வரமாதான் இவர் அமைஞ்சிருக்காரு. நான் கிடைச்சது வரணும்னு பொன்னி சொல்லுது. உண்மை என்னன்னா பொன்னி கிடைச்சாதான் எனக்கு வரும். சாதாரணமா ஒரு ரூம்ல துணிக்கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு வருமானம் வெறும் 100 ரூபா தான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய வீடு, இந்த வாழ்க்கை வாழ்றேன்னா அது பொன்னி என் வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான். எப்படி பொன்னியாரு தஞ்சாவூரை வளப்படுத்துதோ அந்த மாதிரி பொன்னி என் வாழ்க்கையை வளப்படுத்துற. எவ்வளவு அழகா பேசுறாரு உன் வீட்டுக்காரரு. அக்கா, இவங்க தான் விசால அண்ணி, அவங்க தான் விநாயக அண்ணன், அவரோட அக்கா மாமா. இவரு பிறந்தப்பவே அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அன்னில இருந்து அம்மாவுக்கு அம்மாவா அக்காவுக்கு அக்காவா இருந்து பாத்துக்கிறாங்க. அப்பா ஸ்தானத்துல இருந்து வளர்த்தவரே அண்ணன் தான். ஒரு தாய் இல்லாம குழந்தைய வளர்க்கறதுனா சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. உங்களை எல்லாம் அக்கா மாமாங்கிற வார்த்தையில அடக்கவே முடியாது. தெய்வம் மனுஷங்க ரூபத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ள தெய்வம் இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களுக்குள்ள நிச்சயமா சந்தோஷம். தாயில்லா பிள்ளைக்கு ஒரு தாயா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என் அக்கா வாணி எடுத்துக்கங்களேன். அவ ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டா. இன்னைக்கு 4 பேரை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நான் இருக்கேன்னா அதுக்கு என் அக்கா காட்டின தாய் பாசம் தான் காரணம். நீங்களும் அப்படி ஒரு தெய்வம் தான். உங்களை இந்த வீட்டுல பாக்குறது என்னோட பாக்கியங்க. உங்கள மாதிரி பந்தம் பொன்னி மூலமா எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க தான் பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏ பொன்னி, உனக்கு 4 பசங்கன்னா அப்பா சொன்னாங்க. பெரிய பெரிய பசங்களா? ஆமா, எங்க அவங்க எல்லாம்? பெரிய பையன் BE முடிச்சிட்டு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். சின்னவன் படிச்சு முடிச்சிட்டான். அவனும் வேலை தேடிக்கல, அப்பாவோட வேலையை பார்க்காம ஊர் சுத்திட்டு இருக்கான். 3வது பொண்ணு ஐஸ்வர்யா ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கா. சின்னவ பிரியா 9th படிக்கிறா. எல்லாரும் சாயங்காலம் தான் வருவாங்க. வாணி அக்கா நல்லா இருக்காங்களா? வாணிக்கு என்ன, அவ சௌபாகிய யோகத்துல பிறந்தவ. அவ வாழ்க்கை எப்பவும் சுபிக்ஷமா இருக்கும். அவ பெரிய வக்கீலு. சென்னையிலேயே பெரிய வக்கீல சொன்னா அவதான். இந்த ரவுடிகெல்லாம் அவளை பார்த்தா நடுங்குவாங்க. இந்த ரவுடிங்க மட்டும் இல்ல, அட போலீஸே அவ பேரை கேட்டா நடுங்கத்தான் செய்வாங்கன்னா பாத்துக்கையே. என்னங்க, அக்காவை பார்த்தா வாணி அக்காவை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அச்சு அசலா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓ அப்படியா? அடுத்த தடவை வரும்போது நீங்க கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா கூட்டிட்டு வர. அட நான் தான் சொல்லிட்டேன்ல, இனி உங்க குடும்பம் என் குடும்பம் தான். சரி, முதல்ல உட்காருங்க. என்னக்கா இதெல்லாம்? அட இதெல்லாம் நானா வாங்கிட்டு வந்தேன். குலதெய்வ கோயில கும்பிடுறதுக்காக நான் கிராமத்துக்கு போயிருந்தேன்னா அங்க உங்க அப்பா என்ன பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சாரு. 2 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு 25 வருஷம் கல்யாண நாளாமே, அதுக்கு தான் இதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சாரு. அக்கா, அப்பா நல்லா இருக்காங்களா? பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா பெத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நீ இங்க சந்தோஷமா தானே இருக்க, அப்ப உன் அப்பாவும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. கல்யாண நாளுக்கு போக முடியல, ரொம்ப விமர்சையா கொண்டாடி இருப்பாங்க. இதெல்லாம் கொண்டுட்டு போய் குடுக்கறியா ராணின்னு கேட்டாரு. நானும் உன்னை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சேன்னு சந்தோஷமா இதெல்லாம் வாங்கிட்டு ஓடியாந்தேன். இந்த பாரு, ஒண்ணுல கருப்பட்டி வெள்ளை இருக்கு, இன்னொன்னுல மணப்பாறை முறுக்கு இருக்கு, இன்னொன்னுல வெள்ளி எண்ணெய் அதிர்சம் இருக்கு, ஒண்ணுல திருநெல்வேலி அல்வா இருக்கு. பார்த்து பார்த்து ரகரகமா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எதுக்குக்கா அப்பாக்கு இவ்ளோ சிரமம்? இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக அவர் எங்கெல்லாம் அலைஞ்சிருப்பாரு, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு. இதெல்லாம் சிரமம் கணக்குல வராது பொன்னி. பிள்ளைங்களுக்காக பெத்தவங்களும் பெத்தவங்களுக்காக பிள்ளைங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன அக்கறையில தான் வாழ்க்கையே இருக்கு. ராணி அக்கா வாங்க. அக்கா, இது யாருன்னு தெரியுதா? தெரியாம என்ன, தாயம்மா பொண்ணு தானே. ஆட
அப்பவே ஜோடி போட்டு தான் திரிவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்களா? ஆமாக்கா, நான் கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு வரும்போது என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ஒரே அழுக. அவங்க அம்மாவும் என் கூடவே அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து இங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இப்போ என் மூத்த பையன் வயசுல இவளுக்கும் ஒரு பையன் இருக்கான். அவன் நம்ம கம்பெனில தான் வேலை செய்யறான். நம்ம மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க, நம்மள நேசிக்கிறவங்க, நம்ம மேல பாசமா இருக்கிறவங்க, நம்மள சுத்தி இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்கே, வா பெரிய குடுப்பனை தான். பொன்னே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி வாங்கக்கா, வீட்டை சுத்தி பார்க்கலாம். என்னங்க, நீங்க கிளம்புங்க, நான் அக்காவுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். நீங்க 2 நாள் கண்டிப்பா இங்க இருந்துட்டு தான் போகணும். தம்பிய மேல ரொம்ப பாசமாயிடுச்சு. நீங்க கிளம்புங்க, நான் வீட்டை பார்த்துட்டு அப்படியே ஜாலியா இருக்கேன். பேசுவான். ஆமாடி, அந்த போட்டோவை இப்பதான் போஸ்ட் பண்ணேன். செம்ம லைக். பாத்தியா பாத்தியா? ஐயோ போச்சு. ஐயோ செல்ல உடைஞ்சு போச்சு. யோ அறிவில்ல, பாத்து வர மாட்டியா? போன்ல பேசிட்டு வர்றா, பாத்து வர வேண்டியதானமா? அவர் விலைக்கு போயிருப்பாரா? என் போன் உடைஞ்சு போச்சு. 30,000 ரூபாய் போன். யோ 30,000 எடுத்து வச்சிட்டு போயா. ஹலோ, நிப்பாட்றியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ என்ன இந்த ஏரியா டானா? போற இடத்துல எல்லாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, வாங்க சோஷியல் சர்வீஸ் சார். இன்னைக்கு என்ன கதையோட வந்திருக்கீங்க? அது எப்படி இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிற? இதுக்கெல்லாம் எங்க ட்ரைனிங் எடுத்துக்கிற? யாரு மனசாட்சி இல்லாம நடந்தாங்க? ஏய் சும்மா நிறுத்துறியா? நான் பார்த்தேன், நீ போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு வந்து இண்டிகேட்டர் கூட போடாம இவர் மேல இடிச்சிட்டு இப்ப அவர்கிட்டே காசு கேக்குற? ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? என்ன எப்ப பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது தான் உன் வேலையா? இப்போ என்ன உன் பிரச்சனை? பாரு, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரல. உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ தப்பு பண்ணிருக்க, அதை நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். ஐயா, உங்களுக்கு ஏதோ அடிபடல? கையில கால்ல எல்லாம் அடிபட்டுருச்சு, வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு, வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ போன் போச்சு. பாரு எப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்கேன்னு. எப்படி ஒரு 2000 3000 செலவாகும்னு நினைக்கிறேன். தம்பி 5000 ரூபாய் கேளுங்க தம்பி, பெரிய ஒரு பாவம். யோ என்னையா நீ 5000 ரூபாய் கேக்குற? நானே போன் உடைஞ்ச கான்ல இருக்கேன். 5000 ரூபாய் வேணுமா உனக்கு? போங்க எல்லாரும். யோ போங்கன்றல எல்லாரும். போங்க, கிளம்புங்க எல்லாரும். நானே போன் உடைஞ்சிட்டு கான்ல இருக்கேன், எல்லாரும் வந்து நாட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? கிளம்பு. ஏய், ஒழுங்கு மரியாதை 5000 ரூபாய் எடுத்து வச்சிட்டு கிளம்பு. யாரு கிட்ட பணம் கேக்குற? நீயும் அந்த ஆளும் கூட்டா? ஓ, இப்படிதான் தனியா போற பொண்ணுங்களை மடக்கி பணம் பறிப்பீங்களா? நானே என்னோட 30,000 ரூபாய் போன் உடைஞ்சு போச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் டென்ஷன் பண்ணாம ஒழுங்கா போயிரு. பாரு, அவருக்கு 5000 ரூபாய் பணம் கொடுக்காம உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் அழிச்சாட்டியம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. யாரையும் அப்படி எல்லாம் ஏமாத்திட்டு போயிட முடியாது. ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. முதல்ல சாவிய கொடு. தர முடியாது. குடுடா. முடியாது தம்பி, அது மரியாதை தெரியாத பொண்ணா இருக்கு தம்பி. அந்த பணம் எல்லாம் வேணாம், என் வண்டி செலவை நானே பாத்துக்கிறேன். அந்த சாவியை கொடுத்துரு தம்பி. ஐயா இல்லங்கய்யா, ஐயா பாத்து. ஐயா ஐயா பாத்து. ஏய், அவர் பார்த்தா பாவமா தெரியல? ஏய், அவரே பணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் நீ எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சாவியை கொடு. தர முடியாது. இப்ப நீ சாவியை கொடுக்க போறியா இல்லையா? தர முடியாதுடி. இங்க பாரு, சாவி என்கிட்ட குடுக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துரும். ஏய், முடிஞ்சா பாத்துக்கடி, போடி. ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லுன்றல. அதெல்லாம் தர முடியாது, போ. நாக்கு நீட்டு. உடம்புல வாய்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் உடம்புல ஒரு வலி இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாரு, நீ ஒண்ணு பண்ணு. இந்த மல்லிய 2 கரண்டி அளவுக்கு எடுத்துக்க. ஒரு கனமான சட்டியில போட்டு நல்லா வர, வீடே மணக்கிற மாதிரி நல்ல வறுத்தெடு. அதோட கொஞ்சம் சுக்கு போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு காபி குடிக்கிற மாதிரி 2-3 தடவை குடி. இந்த வாய்வு அப்படியே சரியா போயிடும், ஒரு நோயும் வராது. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்?
உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அறிவிலேயே முதல் அறிவுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தவிர மத்த விஷயம் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சும்மாவா சொன்னாங்க? இல்ல உடல் வளர்த்த உயிர் வளர்த்தேன்னு சும்மாவா சொன்னாங்க? உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எது பத்தியும் கவலைப்பட தேவையில்லைன்னு சும்மாவா சொன்னாங்க? உடம்ப ரொம்ப கெடுத்து ஒரு நாள் நம்ம சம்பாரிச்ச காசெல்லாம் இந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துட்டோம்னா நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற காசு நம்ம கிட்டயே இருக்கும். நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. அடுப்படியும் அஞ்சரைப்பட்டியும் சரியா இருந்துட்டா உடம்புக்கு ஒரு நோயும் வராதுன்னா பாத்துக்கேன். பொண்ணே. சரி ராணிமா, அப்படியே நான் கிளம்புறேன். ஆமா, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? காப்பி எல்லாம் குடிச்சாச்சு. ஓ, என்னங்க ராணி அக்கா என்னென்ன விஷயம் சொல்றாங்க? கையில இந்த ஒரு இடத்த தொட்டு பார்த்தே உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஓ, அப்படியா? எனக்கு ஒரு நாள் கையை பார்த்து சொல்லணும். கண்டிப்பா பாத்துக்கலாம். நான் ஆபீஸ் போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல நல்லா விருந்து சாப்பிடுறோம். ஐயோ, என் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க. நான் பொன்னி மேல உசிரே வச்சிருக்கேன். பொன்னிக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீங்க. அப்போ நீங்க எனக்கு முக்கியமானவங்க தானே? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஆனா இதெல்லாம் அடுத்த தடவை வரப்போது வச்சுக்கலாம். ஊரு திருவிழாக்காக வீட்டுல போட்டதெல்லாம் போட்டபடியே வச்சு கிளம்பிட்டேன். நிறைய வேலை கிடக்கு. பொன்னி அப்பா கொடுத்த சீதனத்தை கையோட குடுக்கணும்னு நேரா கிளம்பி இங்க வந்துட்டேன். நான் இன்னொரு தடவை வரேன். உடனே கிளம்புறேன்னு சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால என்னம்மா, இனிமே அடிக்கடி நம்ம பார்க்க போறோம்ல. சரிங்கம்மா, நீங்க மத்தியானம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரி தம்பி, நான் சாப்பிடுறேன். அதே மாதிரி பொன்னியோட அப்பா பொன்னிக்கு என்ன சீதனம் கொடுத்திருக்காருன்னு பாத்துட்டு போங்க. அவரு அல்வாவோ அதிரசத்தை தான் கொடுத்து விட்டாருன்னு நினைக்காதீங்க. என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் அப்படியே அசந்து போயிடுவீங்க. தான் ஒரு நிமிஷம் பாருங்க. அந்த வண்டியில ஒரு பையன் அந்த போனை எடுத்துட்டு வா. பாருங்களேன். உன் அம்மாவோட நகையெல்லாம் வீட்டுல இருந்துச்சுல, அந்த நகையெல்லாம் ஆசாரிகிட்ட கொடுத்து இப்படி ஒரு நகையை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறவரு கொஞ்சம் அடிக்கடி போன்ல என்கிட்ட பேசலாம்லக்கா. ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் என்கிட்ட பேசுறாரு. எங்க 25வது கல்யாண நாளுக்கு கூட ஒரு வாழ்த்து சொல்லல. எனக்கு எவ்வளவு மனசுக்கு வருத்தமா இருந்தது தெரியுமா? அவர்கிட்ட மட்டும் பேசிட்டு என்கிட்ட பேசவே இல்லை. நம்ம ஊரை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த போனு அங்க சிக்னலு இதெல்லாம் சரியா கிடைக்காது ஊரு பொண்ணி. எல்லாம் அங்கங்க நின்னு கத்தி கத்தி பேசுவாங்க. அதனாலதான் உன் அப்பா உன்கிட்ட பேசாம இருந்திருப்பாரு. உங்க கல்யாண நாளுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு பாரு. வாழ்த்து தானே சொல்றேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சின்ன புள்ள மாதிரி கண் கலங்கிட்டு? சந்தோஷமா சொல்லுங்க. அம்மா பொன்னி, உனக்கு கல்யாணமாகி 25 வருஷம் ஆகுது. அந்த ஆண்டவனோட அருளால 100 வருஷம் நீங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழணுமா? அதுதான் இந்த அப்பாவோட ஆசை. நான் வர முடியலன்னு வருத்தப்படாதம்மா. ஏன்னா என் சூழ்நிலை அப்படி. என் பேர பேத்திகளை இந்த தாத்தா கேட்டேன்னு சொல்லுமா. நீ நல்லா இருக்கியா கண்ணு? அப்புறம் விசாலம் விநாயகம் அவங்களையும் விசாரிச்சேன்னு சொல்லு.
அதோட அவள் குடும்பத்தையும் விசாரிச்சேன்னு சொல்லுமா. அப்புறம் கல்யாண நாளும் அதுவுமா இந்த கிளப்பனால நேர்ல வந்து வாழ்த்த முடியலையேம்மா. அட போதும் போதும் போதும், நான் கேமராவை நிறுத்துறேன். பெரியவங்க நம்ம கிட்ட பேசலன்னு நம்ம நினைப்போம், அவங்க நமக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு அப்படி விலகி நிக்கிறாங்க. அத புரிஞ்சுக்கிட்டு நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு நடந்துக்கணும். புரிஞ்சுதா? அப்புறம் தம்பி, நீங்க கிளம்புங்க, நானும் சாப்பிட்டு கிளம்பிடுறேன். அடுத்த தடவை வரும்போது இந்த கோயில், இந்த விருந்து இதெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி வரணும். ஏன்னா உங்களை பார்க்கும்போது பொன்னி முகத்துல வேற விதமான சந்தோஷத்தை பார்க்கறேன். அதனால கண்டிப்பா நீங்க அடிக்கடி வரணும். வரமா? சரி சரி வரேன். ஓ, புருஷனை வாசல்ல போய் வழி அனுப்பி வை. நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிற மனுஷனை நாம மதிக்காம வேற யாரு மதிப்பாங்க? இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க பரஸ்பரம் மதிக்கிறது தான் வாழ்க்கைன்னு புரியாம புருஷனை மதிக்காம இருக்கிறது தான் உரிமைன்னு நினைச்சுக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. நீ போ, சந்தோஷமா வழி அனுப்பிச்சிட்டு வா போ. முடியாது. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் தட்டி கேட்கணும், இல்லன்னா நீ அடங்க மாட்ட. புரிஞ்சுதா? இல்லன்னா டெய்லி யாராவது ஒருத்தர் மேல இப்படிதான் மோதிட்டு இருப்பேன். அட்லீஸ்ட் அந்த பெரியவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா, அப்ப நான் சாவி தரேன். முடியாதுங்கற? முடியாது. கையெடு. ஏய், ரோட்ல என்னடா பொண்ணு கூட? ஏய், இங்க என்ன பிரச்சனை? இன்ஸ்பெக்டர் பாருங்க, இவன பப்ளிக் பிளேஸ்ல என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றா. ஏய், என்ன இப்படி எல்லாம் பேசுற? சார், அதெல்லாம் எதுவும் பண்ணல சார். மிஸ்பிஹேவ் பண்றானா? என்ன பண்றா? என்ன சேஸ் பண்ணிட்டு வந்து என் பைக் சாவியை புடிங்க வச்சிட்டு என்ன போக விட மாட்டேங்கறா சார். பாருங்க, அவன் என் சாவியை கூட கையில தான் வச்சிருக்கான். சார், ஏய், யாரா நீ? எதுக்கு இந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சார், இவ போய் சொல்றா சார். போன் பேசிக்கிட்டே வந்து ஒரு பெரியவர் மேல மோதிட்டா சார். அவர் கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் போன் உடைஞ்சிருச்சு. அது இதுன்னு அவர்கிட்ட 30,000 ரூபாய் புடுங்க பார்த்தா. நான் தான் வந்து அவர் காப்பாத்தி விட்டேன். அப்புறம் அவர் வண்டியில தான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் காசு வேணும்னு கேட்டாரு. அதை கேட்டதுக்கு தர மாட்டேன்னு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தா சார். இப்போ என்னடானா டோட்டலா வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு நேத்தன இல்ல, இதோட இவன் தொடர்ந்து என்கிட்ட 3 நாளா பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கா. சார், இப்படிதான் ஒரு நாள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல என்ன வெச்சு முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். அப்ப நான் திட்டிட்டு வந்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் துப்பட்டா காத்துல பறக்குதுன்னு சொன்னான். அதுக்கும் அவனை நான் திட்டினேன். இன்னைக்கு ஒரு பெரியவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. உடனே வந்து உன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி சாவியை தர மாட்டேங்கிறா இன்ஸ்பெக்டர். இது பாருங்க, கையிலே தான் வச்சிருக்கான். சார், இல்ல சார், இவ போய் சொல்லிட்டு இருக்கா சார். அவரே பிரச்சனை இல்லன்னு போயிட்டாரு. இவன் எதுக்கு சாவி எடுக்கணும்? பின்னாடியே வரா இன்ஸ்பெக்டர். என்ன மிரட்டுறா, பயமுறுத்துறா. இவனுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்கும் போல இருக்கு. சார், இவ போய் சொல்லிட்டு இருக்கா சார். இவனை நம்பாதீங்க சார். ஏய், கொன்றுவன. பாருங்க. ஏய், அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானா? சார், இல்ல சார், இது உண்மைதான். ஆனா நான் என்ன முதல்ல ஜீப்ல ஏறலாம். சார், நான் தப்பே பண்ணல சார். நான் ஏன் சார் ஜீப்ல ஏறணும்? நாங்க இருக்கும்போதே அந்த பொண்ணோட பைக் சாவி எடுத்து வச்சுட்டு பிரச்சனை பண்ற. தப்பு பண்ணலன்னு வேற சொல்ற. ஏறா ஜீப்ல. சார், இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா ராஜாராம், பெரிய பிசினஸ்மேன். என்ன ஜீப்ல கூட்டிட்டு போனா என்ன ஆகும் தெரியும்ல? என்னது? உங்க அப்பா பிசினஸ் மேனா? உங்க அப்பாவுக்கு போனை போடுறா. நான் கவனிச்சுக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அப்பா போன் எடுக்கலையே. இப்ப நீ ஸ்டேஷனுக்கு வா. உங்க அப்பா அங்க வந்து கூப்பிட்டோம். சார், இவெல்லாம் பிசினஸ் மேன் வீட்டு பையனா? ஒரு பிசினஸ் மேன் வீட்டு பையன் எப்படி இருப்பான்? சும்மா கதை விடுறா இன்ஸ்பெக்டர். இவனை இழுத்துட்டு போங்க. சார், என் சைக்கிள் இங்க இருக்கு சார். சைக்கிள் போனா போகுது சார். அப்படியெல்லாம் விட முடியாது சார். அது காஸ்ட்லியான சைக்கிள். கான்ஸ்டபிள், நீ அந்த சைக்கிள் எடுத்துட்டு வாயா. ஓகே சார். ஏய், என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவேன். அப்ப கவனிச்சுக்கிறேன். பாருங்க இன்ஸ்பெக்டர், உங்க கண்ணு
முன்னாடியே என்ன மிரட்டுறா? ஏய் சாவியை குடுறா. சாவியை கொடு. வாடான்னு சொல்றான்ல. ஏறா ஜீப்ல. சார், அவனை நல்லா முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். ஏய் போடா. என்னோட அப்பா சீதனமா இந்த நகையெல்லாம் கொடுத்து அனுப்புனது கூட எனக்கு சந்தோஷம் இல்லக்கா. என் அப்பாவோட முகத்தை பார்த்ததுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. அதான் மனசுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. என் அப்பா என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காருல்ல. பெத்தவங்களுக்கு புள்ளைங்க தான் வாழ்க்கை உசிரி எல்லாம். புள்ளைங்களை அவங்க எப்பவும் மறக்கிறது இல்ல. என்ன ஒண்ணு, பிள்ளைங்களுக்கு அது தெரியறதே இல்ல. இடையில ஒரு லீவு கிடைச்சா உன் வீட்டுக்காரரை கூட்டிக்கிட்டு போய் உன் அப்பாவை ஒரு 8 பார்த்துட்டு வந்துடு. கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரோம். ஹலோ, இது பொன்னிமில்ஸ் ஓனர் மிஸ்டர் ராஜாராம் வீடா? ஆமாங்க. நீங்க யாரு? நான் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? ஸ்டேஷனுக்கா? நானா? எதுக்கு இன்ஸ்பெக்டர்? சந்துரு உங்க பையன் தானே? ஆமா, என் பையன்தான். அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும். என் பையனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அவன் என்ன தப்பு செஞ்சா? அவன் தப்பு செய்யற பையனே இல்லையே. கேக்குற மாதிரி போடு போடு. தப்பு பண்ணாத பையனையா பிடிச்சு கொண்டு வந்து நாங்க ஸ்டேஷன்ல வைப்போம். ரோட்ல போற பொண்ணை துரத்திட்டு வந்து டீஸ் பண்ணாருன்னு அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. சார், அவன் அந்த மாதிரி பண்ற பையன் இல்ல. யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். அம்மா, நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. பப்ளிக் பிளேஸ்ல என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றா. ஏய், என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவேன், அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன். பாருங்க இன்ஸ்பெக்டர், உங்க கண்ணு முன்னாடியே என்ன மிரட்டுறா. ஏய், சாவியை குடுறா. கொடு. இதுதான் மேடம் நடந்தது. இப்ப சொல்லுங்க, உங்க பையன் தப்பு பண்ணாமையா கூட்டு வந்து வச்சிருக்கான்? எனக்கு கொடு. இன்ஸ்பெக்டர், நான் லாயர் வாணி பூமிநாதன் பேசுறேன். மேடம், நீங்களா? ஆமா, நானே தான். பார் கவுன்சில் சேர்மன் வாணி பூமிநாதன். இவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். நீங்க சொன்ன கேஸ் ஹிஸ்டரி நானும் கேட்டேன். ஒரு பொண்ணு பையன் தான் பின்னாடியே சுத்துறான், டீஸ் பண்றான்னு சொன்னா வேற எந்த கேள்வியும் கேட்காம அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவீங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க பார்த்தது இல்லையா? மேடம், இந்த கேஸ்ல அந்த பையனே அவங்கள இதுக்கு முன்னாடி 2 தடவை சந்திச்சதா ஒத்துக்கிட்டு இருக்கான் மேடம். சந்திச்சதா தானே சொன்னாங்க, ஈவ் டீஸ் பண்ணதா சொல்லலையே. அவங்க பக்கம் ஒரு நேர்மை இருக்கிறதுனாலதான் தான் சந்திச்சத அவன் தைரியமா சொல்றது கூடவா உங்களால புரிஞ்சுக்க முடியல? இல்லைங்க மேடம், அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காளா? ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா? இல்ல மேடம். ஸ்டேஷனுக்கும் வரல, கம்ப்ளைண்டும் வரல. ஆனா
அந்த கேஸ் உண்மைன்னு நினைச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிதானே? இல்ல மேடம், அது என்னன்னா இன்ஸ்பெக்டர், ஈவ்டீசிங் கேஸ்ல ஒரு பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியதும் இல்ல, அதுதான் சட்டம் சொல்லுது. ஆனா அதே நேரத்துல கைது போல ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கிற இன்ஸ்பெக்டர் அந்த கம்ப்ளைண்ட்க்கு குறைந்தபட்சம் ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா, குறைந்தபட்ச சாட்சிகள் ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கணும்னு நிறைய ஜட்ஜஸ் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. நீங்க அப்படி குறைந்தபட்சம் சாட்சிகள் ஏதாவது விசாரிச்சீங்களா? அது இல்ல மேடம். எப்படி இன்ஸ்பெக்டர், ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை டீஸ் பண்ணான்னு அந்த பொண்ணு சொல்லுது, அந்த ரோட்ல இருக்கிற கடைகள்ல யாருமே வா பார்க்கல, அத யார்கிட்டயும் கேட்கல? இல்ல மேடம், அது உங்களுக்கு அவசரம். ஒரு பொண்ணு சொல்லிட்டா போதும் தூக்கிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஐயா, அப்படியெல்லாம் இல்ல மேடம். இன்ஸ்பெக்டர் நல்லா கேட்டுக்குங்க. சந்துரு பொன்னி மில்ஸ் ஓனரோட பையன், பெரிய இடத்து பையன். அவன் மேல ஒரு பொண்ணு தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில காரணம் இல்லாம நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கீங்க. நான் கோர்ட்ல இந்த கேஸை டிஸ்ப்ரூவ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணதுல உங்களுக்கு உள்நோக்கம் இருந்ததுன்னு நிரூபிப்பேன். உங்க மேல 1 கோடி ரூபாய்க்கு டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். அந்த கான்சிக்வென்சஸ் நீங்க மீட் பண்ணுவீங்களா? ஐயோ மேடம், அதெல்லாம் வேணாம் மேடம். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க எப்ப அந்த பையனை கூட்டிட்டு வர சொன்னாலும் நான் அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரேன். ஆனா அடுத்த 1 நிமிஷத்துல நீங்க அவனை ஸ்டேஷனை விட்டு அனுப்பணும். பண்ணுவீங்களா? நீங்க அவனை கூட்டு வர வேண்டாம் மேடம். இதோ இப்பவே அனுப்பி வச்சிடறேன் மேடம். இதோ இப்ப அனுப்பிடுறேன் சார். நீங்க கிளம்பலாம். இப்போ உங்க சாவி எடுத்துட்டு கிளம்புங்க. ஓ, அப்ப நான் கிளம்பலாம்? ஆமா சார். இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் பையன் வீட்டுல இருப்பான். என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? அக்கா, நீங்க தானே இது? இல்ல வாணி அக்கா தான் உங்க ரூபத்துல வந்திருக்காங்களா? எப்படிக்கா அந்த இன்ஸ்பெக்டரை இப்படி புரட்டி எடுக்கிறீங்க? எனக்கும் வாணிக்கும் உருவம் மட்டுமா ஒண்ணு, குரலும் ஒண்ணுதான். அது அப்படியே பேசிட்டேன். உங்க அக்கா மாதிரி மாடுலேஷனை மாத்தி பேசினது கூட ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லம்மா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பிஏபிஎல் படிச்ச வக்கீலாவே மாறி ஒரு 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 விஸ்வரூபம் எடுத்தீங்க பாருங்க. நிஜமா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எப்படிக்கா லா பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே புட்டு புட்டு வச்சு அசத்துறீங்க? அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயோ, 20 வருஷமா நான் அக்கா கூடவே தானே இருந்த பொண்ணி. அந்த வீட்டுல தானே கிடந்தேன். காய்கறி நறுக்கும் போது, வீட்டு வேலை செய்யும் போது அக்கா இந்த கேஸ பேசுற தோரணம், போலீஸ் கிட்ட பேசுற விதம் எல்லாம் நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். இந்த மாதிரி எத்தனை கேஸுக்கு வாணி போன போட்டு நடுங்க வச்சிருக்கான்னு நான் பார்க்க தானே செஞ்சேன். அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு அந்த மாதிரி சமயத்துல நான் அப்படியே விட்டுடுவேன். நீங்க இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கூட போட்டு அப்படியே அசத்துட்டீங்களே, அது எப்படி? Be prepared to meet the consequences. என்ன கிரவுண்ட்ஸ்ல அரெஸ்ட் பண்ணீங்க? I will meet you in the court. இந்த மாதிரி ஒரு 10 வார்த்தை அது மறுபடியும் சொன்னா போதும், போலீஸ் எல்லாம் அப்படியே நடுங்கிடுவாங்க. அப்படி நடந்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் அப்படியே பண்ணேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கக்கா, அசத்திட்டீங்க. இது சாதாரணமான விஷயம் இல்ல, எங்களெல்லாம் ஆச்சரியப்பட வச்சிட்டீங்க. கண்ணு பாக்குறது கை செய்ய போகுது, அவ்வளவுதான் பொன்னி. சரி சரி, நான் கிளம்புறேன். என்ன சாப்பிடாம போறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். பவுனு, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? அதெல்லாம் அப்பவே எடுத்து வச்சிட்டேமா. வாங்க சாப்பிட்டு போலாம். வாங்க. மே ஐ கம் இன் சார்? கம் இன். சார், உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க சார். யாரு? பேரு பவித்ரா. எமர்ஜென்சியா பார்க்கணும்னு சொன்னாங்க சார். ஓகே, யூ கேன் கோ. ஓகே சார்.
பவித்ரா, என்ன பவித்ரா ஆபீஸ்க்கே தேடி வந்துட்ட? அதுவும் இந்த டைம்ல. சரி வா, அப்படி போய் பேசலாம். அன்னைக்கு நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இவன் என்ன மதிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டல, நீ வேணான்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் பவி? ஓஹோ, ஒருவேளை நான் போயிட்டா நீ இப்படிதான் இருப்பியா சூர்யா? போனா போட்டன் தான் முடிவு பண்ணுவியா? எத்தனை மெசேஜ் பண்ணுவ, எத்தனை கால் பண்ணுவ, என் வீட்டு பக்கம் பைக்லயே சுத்திட்டு இருப்பியே. நான் ஒரு நாள் சும்மா கோச்சிட்டு போனதுக்கு நைட்டு முழுக்க நீ தெருவுலயே நிக்கல. அப்பெல்லாம் நான் உனக்கு ரொம்ப முக்கியமானவளா இருந்தேன். இப்ப நான் உனக்கு கசப்பானவளா ஆயிட்டேன். அப்படிதானே சூர்யா? இல்ல, நீ இப்பவும் எனக்கு முக்கியமானவ தான். ஆனா ஒரு பிரச்சனை நம்ம 2 பேர் கழுத்தையும் நெரிக்கிறப்போ அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம என்ன அந்த காலத்துலயா இருக்கோம்? பிரெக்னென்ட் ஆன உடனே மொத்த வாழ்க்கை இருண்டு போறதுக்கு. டெக்னாலஜில எவ்வளவோ டெவலப் ஆகியிருக்க மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. அதை பயன்படுத்தி ஃப்ரீயா இருக்கதை விட்டுட்டு அந்த காலத்து பொண்ணு மாதிரி உடனே கல்யாணம் பண்ணு, உடனே வீட்டுல சொல்லு, பிடிவாத பிடிச்சா என்ன பவி பண்ண முடியும்? மெடிக்கல் ஃபெசிலிட்டி டெவலப் ஆயிடுச்சுன்னா பாவம் புண்ணியம் எதுவும் இல்லாம போயிடுமா சூர்யா? இது ஒரு உயிர் சூர்யா, நம்ம குழந்தை. இன்னும் குழந்தையோட முகம் உண்டா இருக்காது, ஆனா என் மனசுல ஒரு முகம் தெரியுது. அந்த குழந்தை என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது என்னவோ பண்ணுது சூர்யா. பவித்ரா, இதெல்லாம் ஹம்பக், டூ மச் ஆஃப் இமேஜினேஷன். இவ்ளோ சென்டிமெண்டலா நான் இருக்க மாட்டேன். சரி, இப்போ அதெல்லாம் பேசிட்டு இருக்க டைம் இல்ல. என்ன விஷயமா வந்த சீக்கிரம் சொல்லு, எனக்கு மீட்டிங் இருக்கு. இன்னைக்கு காலையில என் அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு சூர்யா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு பவி? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். இப்ப கூட அவர் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு. சரி, என்ன பிரச்சனை பவி? டாக்டர் என்ன சொல்றாரு? மைல்டான ஸ்ட்ரோக் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பவித்ரா, அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது, நீ worry பண்ணிக்காத. அப்பாவுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படி சூர்யா வரி பண்ணாம இருக்க முடியும்? சரி, அதெல்லாம் விடு. இப்ப அப்பாவுக்கு என்ன செய்யுது? நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? திடீர்னு இப்படி ஹார்ட் அட்டாக் வந்ததுல அப்பா ரொம்பவே பயந்துட்டாரு. எங்க எதிர் வீட்ல ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னல, சுந்தர்னு. ஆமா, விடோவர்னு சொல்லுவியே. அவருக்கு ஒரு குழந்தை கூட இருக்கே. ஆமா, அவர்தான் அப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க உதவியா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல உடனடியா 2 லட்சம் ரூபாய் கட்ட சொன்னாங்க. அவர்தான் உடனே பணம் கட்டினாரு. பரவாயில்ல பவித்ரா, ரொம்ப நல்ல பர்சனா தான் இருக்காரு. இந்த காலத்துல இப்படி எல்லாம் யார் பணம் கட்டுவா? அதுலதான் இப்போ ஒரு முக்கியமான சிக்கலே இருக்கு சூர்யா. அவர் ஏற்கனவே ஒரு 2 தடவை இப்படி எல்லாம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்போ அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. நான் உங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிறேன். இது என் குழந்தைக்காக தான் இந்த உதவியை கேக்குறேன்னு என் அப்பா கிட்ட கேட்டாரு. அப்போ உங்க அப்பா என்ன சொன்னாரு? என் அப்பாவும் சம்மதிச்சிருவாரு போல இருக்கு. பவி, உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம். பாவம், அவரும் ஒரு அம்மா இல்லாத குழந்தைய வச்சிருக்காருன்னு சொல்றல, அந்த மாதிரி குழந்தைக்கு அம்மாவா போறது நல்ல விஷயம். அதை நீ கூட கன்சிடர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி உன் வயித்துல இருக்க குழந்தைய கலைச்சிட்டு நீ அந்த முடிவெடுக்கலாம். அப்போ நம்ம பழகுனதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லையா சூர்யா? நான் அப்படியே மறந்துட்டு போயிட வேண்டியதானா? ஏன் சூர்யா, உன் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னல, அதெல்லாம் சும்மாதானா? என் பிரிவுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? எந்த உணர்ச்சியும் இல்லாம ஈஸியா போன்னு சொல்லிட்ட. ஏ பவி, இப்ப கூட உன்னை என் அம்மா அப்பா கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அது இல்ல விஷயம். உன்னோட வீட்டுல சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கே, அதுக்கு இதுதான் உடனடி சொல்யூஷனா இருக்கணும்ன்றதுக்காக சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அந்த குழந்தை அம்மா இல்லாம இருக்குன்னு சொன்னியா, அதுல நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், அவ்வளவுதான் பவி.
என்ன சூர்யா, ஏதோ ஒரு குழந்தைக்கு இமோஷனல் ஆகுற, உன்னோட குழந்தைக்காக எமோஷனல் ஆக மாட்டல்ல? பவி அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு உன்னோட தாராள மனசெல்லாம் வேண்டாம் சூர்யா. என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கேன், அது மட்டும் எப்போன்னு சொல்லு. ஏன் வீட்டு சிச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணணும்ங்கறத நான் பாத்துக்கிறேன். என்ன சூர்யா சைலண்டாவே இருக்க, ஏதாவது சொல்லு. ஓஎஸ் தாராளமா கூட்டிட்டு போறேன், இந்த வாரமே கூட்டிட்டு போறேன். வேணா சண்டே வச்சுக்கலாமா? சரி, சாட்டர்டே நான் உனக்கு கால் பண்றேன் சூர்யா. எத்தனை மணிக்கு எங்க வரணும்னு சொல்லு. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் பவித்ரா. அதுக்காக நீ என்ன கூப்பிடாம இருக்கணும்னு அவசியம் இல்ல, எப்பவும் போல நீ என்ன கூப்பிடு. ஷூர், கண்டிப்பா கூப்பிடுறேன் பவித்ரா. நான் உன்னை பிரிஞ்சு போயிடுவேன் நினைக்காத சூர்யா, அது கண்டிப்பா நடக்காது. ஏய், நானும் போக விட மாட்டேன். சரி, நீ கிளம்பு, வீட்டுக்கு போ. போ, நான் வருவேன், போ. சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வா. அம்மா, உண்மையில சுத்திட்டு வந்தேன்ல, பேசுனதை விட ஒரு 30 ரூபா அதிகமா போட்டு கொடுமா. என்ன கேட்ட? ஒரு 30 ரூபா சேர்த்து கொடுமா. ஆட்டோல ஏறும்போது என்ன சொன்னேன்? 70 தானே சொன்னேன். பேசுனதுக்கு மேல ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ராவா தர மாட்டேன். நீ முதல்ல 30 ரூபாவை எடு, அதுக்கப்புறம் என்னோட 100 ரூபாயை நான் உனக்கு தரேன். தர்றேம்மா, சில்லற தர்றேன். உன்னெல்லாம் நம்ப முடியாது. முதல்ல நீ 30 ரூபாவை எடு. ஆட குடியா? என்னவோ 30 ரூபாவை எண்றதுக்கு என்னமோ 3 லட்சத்தை என்ற மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்க. பெருசா கிளம்பு கிளம்பு. ஒன் வேவா சுத்திக்கிட்டு வந்தானா? கிளம்பு. எனக்கு 30 ரூபா 3 லட்சம் மாதிரி தான். அது உனக்கு பிச்சை காசு தானே, கொடுக்க வேண்டியது தானே. ரொம்ப பேச வந்துட்டா சாவுகிறாய். ஏய், யார பார்த்து சாவுகிறாக்கிங்கற? தைரியம் இருந்தா இன்னொரு வாட்டி சொல்லு, பல்லுகில்ல எல்லாம் உடைச்சிருவேன். சாவுகிறாக்கி, சாவு. ஏய் ஏய், நீதாடா சாவுகிறாக்கி. நின்றா, தைரியம் இருந்தா நீதாடா சாவுகிறாக்கி இருக்க. வாமா, ரவுடி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அவன் எப்பயா போயிட்டான்? வாமா, சாவுகிறாக்கின்னு சொல்லிட்டு போறான். நீதாடா சாவுகிறாக்கி. வீடு நின்னு கத்திக்கிட்டு இருக்காத, உள்ள நீ என்கிட்ட மாட்டுவடா. நீ மாட்னா உனக்கு ஏன் மாதிரி ரவுடி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? நான் ரவுடி தாண்டி. அப்படி இருந்தா தான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும். இல்லன்னா எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் நான் ஏமாந்ததெல்லாம் பத்தாதா? அன்னைக்கு கோவில்ல உன்ன ரவுடி பசங்க எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்ப என்ன பண்ண? அழுது வடிஞ்சிட்டு தானே வந்து நின்ன. அந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா அவனுங்க பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்துருப்பேன். உனக்கு எங்க இருந்து அந்த தைரியம் எல்லாம் வரப்போகுது? நீ உன் அப்பா மாதிரி தானே. மா, நீ பசியில கோவத்துல பேசிட்டு இருக்க. வாமா, முதல்ல சாப்பிடலாம். மா, இதுக்கு ஏமா இப்படி கத்துற? மா, பூஜா எங்கம்மா? அவ வரும்போது ஏதாவது சாப்பிட்டு வருவான். இப்ப நமக்கு என்ன சாப்பிட இருக்குன்னு பாப்போம். அந்த கடங்காரனுங்களை சமாளிக்கிறது பத்தாதுன்னு பணத்துக்காக நான் தான் அங்கேயும் இங்கேயும் ரெஸ்ட் இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனா உங்க அப்பாவை பாரு, டெய்லி எப்படியோ ஒரு குவார்டரை வாங்கி குடிச்சிட்டு நல்ல ஜாலியா இருக்காரு. எல்லாம் என் தலை எழுத்து. ஹலோ, இந்த டேபிள்ல சர்வீஸ் பண்றதுக்கு யாரும் இல்லையா? வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? சக்தியான சார், அங்க கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் பாருங்க. மேடம், கஸ்டமர் யார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு வந்து கவனிக்க மாட்டீங்களா? சாரி மேடம், இன்னொரு கஸ்டமருக்கு டிபன் எடுக்க போயிருந்தேன் மேடம். சாப்பிட என்ன இருக்கு? இட்லி, சப்பாத்தி, பூரி, பொங்கல். நிறுத்து. 2 செட்டு இட்லி, 2 செட்டு வடை கொண்டு வா, போ. இடியட். சாரி மேடம். என்ன சாரி? ஒழுங்கா உனக்கு சர்வ் பண்ண தெரியாதா? சாப்பிட வந்தா இப்படிதான் கஸ்டமர் மேல தண்ணியை ஊத்தி அலங்காரம் பண்ணுவியா? இதான் சர்வீஸா? மா, விடுங்கம்மா, வயசானவர் கை நடுக்கத்துல கொட்டிட்டாரு. தண்ணி தானே. ஏய், நிறுத்து. இவர் வயசானவர்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஹோட்டல்ல வேலைக்கு வச்சிருக்காங்க? என்ன சொன்ன? தண்ணி தானே வா. ஏன் உன் மேல சாம்பார கொட்டினாதான் உனக்கு உரைக்குமோ? தண்ணினா அப்படியே சில்லுன்னு இருக்குமோ? இத பார், வந்தியா சாப்பிட்டியா போய்கிட்டே இரு. என் விஷயத்துல நீ தலையிட்ட மரியாதை கெட்டுடும். ஏய், தலை. மேடம், வா, சாரி ஷட் அப், ஷட் யுவர் மவுத்.
ஏன் வா இப்படி பண்ற? வாயை மூடிக்கிட்டு வா. வர வர இந்த பையனுக்கு ஊரெல்லாம் போய் பம்பு இழுத்துட்டு வரதே வேலையா போச்சு. வீட்ல இதனால எவ்வளவு பிரச்சனை. அடடா பொன்னி, அதோட விடுமா. அதான் எல்லா பிரச்சனையும் உன் ஃப்ரெண்டு ராணி வந்து முடிச்சு வச்சுட்டாங்கல்ல. சந்துரு கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துட போறான். அது எப்படின்னு சாதாரணமா இருக்க முடியும்? அவன் வீட்டுக்கு வர வரைக்கும் நெஞ்சு படபடன்னு தான் இருக்கும். நீங்க ஜூஸ குடிங்க. இப்பதானே உன் ஃப்ரெண்டு கூட நாங்களும் சாப்பிட்டோமேம்மா. அப்ப உனக்கு ஜூஸ் வேண்டாமா? சரி விடு, நான் குடிச்சுக்கிறேம்மா. ஏ பவுனு, ஜூஸ் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு வேலைய பாரு. இருக்கட்டும் பொன்னி, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். மீதி துணியெல்லாம் அயன் பண்ணிட்டு. இருக்கிற துணி எல்லாமா மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்க? இது எப்ப அயன் பண்ணி எப்ப ஜூஸ குடிப்ப? முதல்ல போய் குடிப்போம். அதெல்லாம் முடியும், நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். இத பாரு, ஆளுக்கு 2 செட் பண்ணி வச்சா போதும். அது கூட அந்த ஜீன்ஸ் எல்லாம் அயன் பண்ணி வைக்காத, அப்படியே மடிச்சு வை. இல்ல அந்த ஜீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டா அயன் பண்ணி அப்படியே மடிச்சு வச்சிடுவேன். சரியா? இந்த ஜீன்ஸ்ல என்னதான் இருக்கோ தெரியல. எப்ப கடைக்கு போனாலும் அந்த பேண்டே வாங்கிட்டு வந்துடுறாங்க. எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஆமா பவுனு, செந்தில் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடுவானா? அதெல்லாம் இல்ல பொன்னி, சாதாரண பேண்ட் தான் போடுறான். நல்லது. நம்ம ஊருக்கு சாதாரண பேண்ட் தான் லாய்க்கு. இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு இவங்க போடுறாங்கன்னு தெரியல. பொன்னி, ராஜாராம் ஜீன்ஸ் போட்ட கதை தெரியுமா? என்ன கதை? இப்ப எதுக்கு அதெல்லாம்? ரொம்ப முக்கியமா? நீ பூ கட்டுற வேலையை பாரு. பொன்னியே பாவம். என்னங்க நீங்க? அவங்க சொல்லட்டுமே, எதுக்கு நடக்குறீங்க? நீங்க சொல்லுங்க அண்ணி. அப்ப ராஜாராம் பாண்டி பஜார்ல ரோட்டு கடை போட்டு துணி வித்துட்டு இருந்தான். அப்பதான் இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்தது. ராஜாராம் பாம்பேக்கு போய் ஜீன்ஸ் வாங்கிட்டு வந்து அங்க வச்சு வித்தான். அவனுக்கும் ஜீன்ஸ் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுல இருந்து ஒரு ஜீன்ஸ் எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் அவன் பிறந்த நாளுக்கு போட்டுக்கலான்னு எடுத்து வச்சான். ராத்திரி எந்திரிச்சு இவர் அந்த பேண்ட பாத்திருக்காரு. அதுல அங்கங்க பட்ட பட்டையா மெட்டல் பிளேட் அடிச்சிருந்துச்சு. அந்த பிளேட் எல்லாம் இருந்தா பையன் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் ஒருத்தலா இருக்குன்னு முடிவு பண்ணி ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு வந்து அந்த பிளேட்டை எல்லாம் கட் பண்ணிட்டாரு. காலையில எந்திரிச்சு அவன் பார்த்தா ஜீன்ஸ் அங்கங்க ஓட்ட ஓட்டையா இருக்கு. அவன் ஜீன்ஸும் வேணாம் ஒண்ணும் வேணான்னு தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு போயிட்டான். ஏயா, அண்ணன் போடுற ஜீன்ஸ்ல அப்படியே ஓட்டையா போடுவீங்க? இல்ல, ஒரு காத்தோட்டமா இருக்கட்டுமே தான். சரி, என்ன இவ்வளவு தூரம் சொல்றாள்ல, இவளோட ஜீன்ஸ் கதையை இப்ப சொல்லட்டுமா? அது என்ன கதை? ஏங்க அதெல்லாம் வேணாம். ஏன் வேணாம்? நீ என் கதையை மட்டும் போட்டு கொடுத்தல, நீ என்ன பண்ண நான் சொல்ல வேண்டாமா? எனக்கு வேணாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது இவ என்ன பண்ணாங்கறத சொல்றேன். இல்ல அதெல்லாம் சொன்னாதானே அவங்களுக்கும் தெரியும். இப்ப நான் சொல்ல போற கதை வந்து இவ சொன்ன ஜீன்ஸ் கதைக்கு 1 வருஷம் கழிச்சு நடந்த விஷயம். இந்த ஜீன்ஸ் தான் இப்படி ஆயிப்போச்சு. ஆனா அவனுக்கு ஜீன்ஸ் போடணுங்கிற ஆசை விடல பாரு. அதனால அவன் என்ன பண்ணா, சரி பிறந்த நாளுக்கு தான் முடியல, பொங்கலுக்கு போட்டுருவோம் அப்படின்னு இன்னொரு ஜீன்ஸை எடுத்து கொண்டு வந்து வச்சான். வச்சுட்டு மாமா நாளைக்கு பொங்கலுக்கு புது ஜீன்ஸ் தான் போடுறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டான். இவளுக்கு ஒரே சிந்தனை, ஆஹா முத ஜீன்ஸ் தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இந்த 2வது ஜீன்ஸாவும் தம்பி நல்லபடியா போட்டுக்கிட்டோன்னு ஜீன்ஸை திறந்து பார்த்துருக்கா. அதுல அங்கங்க கிழிஞ்சிருக்கு ஜீன்ஸ்ல. ஆக்சுவலா என்னன்னா, அப்பதான் இந்த ஜீன்ஸை கிழிச்சு போடுவாங்கல்ல, அந்த ஃபேஷன் வந்திருக்கு. நம்ம அம்மாக்கு அதெல்லாம் தெரியாது. ஆஹா என்னடா இது, தம்பி வாங்கி வச்ச ஜீன்ஸ் கிழிஞ்சிருக்கு. ஐயோ, சரி நல்ல ஜீன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் வித்துட்டு கிழிஞ்சு போனது வீணா போயிடக்கூடாது, அதை தான் தைச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கான் போல இருக்கு. ஒரு ஊசி நூலை எடுத்து விடிய விடிய மொத்த கிழிச்சிலையும் தச்சு வச்சுட்டாமா. ராஜா காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு குளிச்சுட்டு மாமா ஜீன்ஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லி ஜீன்ஸ் எடுத்து பார்த்தா ஃபுல்லா ஒரே தையல். அன்னைக்கு நொந்து போய் சொன்னவன் தான், மாமா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இனிமேல ஜீன்ஸே போட மாட்டேன்ட்டான், ஜீன்ஸ் படத்துக்கு கூட வர மாட்டேன்ட்டாமா. அது சரி, நீங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்தை தான் பண்ணிருக்கீங்க. என்னமா நல்ல விஷயம் பண்ணோம்? உங்க தம்பிய ஜீன்ஸ் பேண்ட்ல எல்லாம் என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன் தம்பிக்கு என்ன, ராஜா மாதிரி இருப்பான். ஆமா ஆமா, இப்பதான் நான் கதையை முடிச்சேன். இவ தம்பி பாட்ட ஆரம்பிச்சிட போறாப்பா. ஏய், என்னாச்சு? என்னாச்சு?
என்னாச்சு சுட்டுட்டியா? ஒண்ணு இல்ல லேசா தான் பட்டிருக்கு. என்னடி இப்படி பண்ணிருக்க? பார்த்து வேலை செய்யக்கூடாதா? இதெல்லாம் ஒரு காயமா? விடு பொன்னி. இது காயம் இல்லாம என்ன? இந்த காயத்துக்குலாம் என்ன போடாமையா இருப்ப? ஒரு நிமிஷம் இரு. பாரு, நான் சொல்றது கேளு பொன்னி. ஏன் இப்படி என்னம்மா கிச்சன்ல வேலை செய்யும்போது பண்றது இல்லையா? வா 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 வா. விடு பொன்னி. என்ன சொல்றத கேளுமா. என்னத்த கேக்குறது? உட்காரு. இங்க பாரு, இந்த மாதிரி நிறைய சுடு கிச்சன்ல பட்டிருக்குல்ல. பெருமை வேற. பார்த்து வேலை செய்யக்கூடாது. உன் பாசத்துல 35 வருஷத்தை கடந்துட்டேன் பொன்னி. இப்பவும் அதே பாசத்தோட இருக்க. இந்த பாசம் போதும் பொன்னி. மிச்ச காலத்தையும் சந்தோஷமா உன் கூடவே கழிச்சிடுவேன். இந்த வீட்டில் எனக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன ஒன்று, உன் பிள்ளைங்களும் உன் வீட்டுக்காரரும் விளையாட்டா பேசுறதா நினைச்சு உன்னை இளக்காரமா பேசுறாங்க. இனி உன்னை யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் கோவமா சொல்ல போறேன். எல்லார்கிட்டயும் சொல்ல முடியலனாலும் ஐயா கிட்டயாவது நான் சொல்ல போறேன். ஓகே, ரன் லைனா போங்க, ஃபாஸ்டா போங்க. பிரியா மிஸ், இங்க வா. மிஸ், அன்னைக்கு பாக்ஸிங் கிளாஸ்க்கு வரியான்னு கேட்டிருந்தேன். வீட்ல பேசுனியா? பேசுனேன் மிஸ். உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே மிஸ். என் அம்மா கிட்டயும் பேசினேன். என் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சொன்னா போதாதுமா, அதுக்கு ஒரு லெட்டர் சைன் பண்ணி தரணும். என் கூட வா, பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க கவிதா மிஸ். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உட்காருங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேம். ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு யாராவது தயாராயிட்டு இருக்காங்களா? கிரிக்கெட்ல ரோஹித்தும் பேட்மிண்டன்ல ஸ்ரவானியும் நல்லா ஷைன் பண்றாங்க மேம். அவங்க கண்டிப்பா ஸ்டேட் லெவல்ல கப் அடிச்சிட்டு வருவாங்க மேம். ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல ஏதாவது ஒரு கப்பை நம்ம ஸ்கூல் தட்டிட்டு வந்துடணும். நிச்சயமா மேம். ஆமா, இவ பிரியா தானே? இப்ப நடந்த கபடி காம்படிஷன்ல கூட கப்பு வாங்கிட்டு வந்தால? ஆமா மேம். ஒரு பாக்ஸிங் டீம் ரெடி பண்றேன்னா இவளுக்கு ஸ்டாமினா நல்லா இருக்கு மேம். அதனால இவள பாக்ஸிங்ல போடலான்னு இருக்கேன். இவளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கா. அதான் பேரண்ட்ஸ் கிட்ட அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு இருக்கேன். அந்த லெட்டர் காப்பி கொஞ்சம் கொடுங்க மேம். ஒரு நிமிஷம். ஓகே மேம். இந்த பாருமா பிரியா, கபடியை விட பாக்ஸிங் பெட்டர் ஸ்போர்ட். ஆனா இதுக்கு இன்னும் நல்ல ஸ்டாமினா வேணும், நல்லா சாப்பிடணும், கோச்சிங் கிளாஸ மிஸ் பண்ணாம வரணும். புரியுதா? கண்டிப்பா மேம். இந்த லெட்டரை நல்லா படிச்சு பார்த்துட்டு உன் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். ஓகேவா? ஓகே மேம். ஆமா, இவங்க அப்பா யாரு? பொன்னி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் மிஸ்டர் ராஜாராம் தான் மேடம் இவளோட அப்பா. ஓ, அவங்க பொண்ணா? அப்போ ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்ல. உங்க அக்கா தானே ஐஸ்வர்யா? எஸ் மேம். அவளும் எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் இந்த ஸ்கூல்ல படிச்சவ தான். அஃப்கோர்ஸ் உங்க அம்மாவை கூட எனக்கு நல்லா தெரியுமே. உங்க அக்காவை ஸ்கூல்ல விடுறதுக்காக டெய்லி வருவாங்க. டீச்சர் பேரண்ட்ஸ் மீட்டிங்கை ஒன்னு விடாம அட்டென்ட் பண்ணுவாங்க. அதுல அவங்க சொன்ன பல விஷயம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. படிக்காதவங்க தான், பட் ஆனா லாஜிக்கலா திங்க் பண்றதுல பிரில்லியன்ட் லேடி. நம்ம ஸ்கூல்ல நடந்த பல இஷ்யூஸ்க்கு ரொம்ப பிரமாதமா தீர்வு சொல்லியிருக்காங்க. நானே பல சமயம் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன்னு பாத்துக்கோங்க. மா, ஹேய் பாத்தியா? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நான் உன்னை லாங் சைஸ்க்கு மட்டும் தானே போட சொன்னேன். எதுக்கு எல்லாத்துக்கும் போட்டு வச்சிருக்க? என்னடி போட்டா என்ன தப்பு? அப்பா சொல்ற மாதிரி நீ மக்கு பொண்ணிதாமா. ஒரு வேலைக்கு 2 வேலையாகுது. கூட இங்க படிச்சிருந்தா தானே இதெல்லாம் தெரியும். பிரியா, பிரியா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மேம். சரி, அந்த லெட்டர் நல்லா படிச்சு பார்த்துட்டு நாளைக்கு வரும்போது மறக்காம பேரண்ட்ஸ் கிட்ட இந்த லெட்டர்ல சைன் வாங்கிட்டு வரணும். அப்பதான் ஸ்போர்ட்ஸ்ல சேர முடியும். ஓகே மேம். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் மேம். ஓகே.
சந்திரு சந்திரு என்னடா உன்னை போய் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் அந்த லூசு பொண்ணால வந்ததுமா. அவளை தற்செயலா ஒரு 2-3 இடத்துல பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலயும் அவளுக்கு உதவி செய்யலான்னு நான் அவகிட்ட பேசினேன். அத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் என்னமோ அவ பின்னாடியே ஃபாலோ பண்றேன்னு தப்பா எடுத்துக்கிட்டா. இன்னைக்கு கூட அவ பைக்ல போன் பேசிக்கிட்டு ஒரு பெரியவர மேல போய் மோதிட்டாமா. அவரு பாவம் கீழே விழுந்துட்டாரு. நான் அந்த பக்கம் தற்செயலா போய் பார்த்து அந்த பெரியவரை தூக்கி விட்டு, இத பாருமா நீ பண்ணது தப்புமா, அவருக்கு கொஞ்சம் காசு கொடுமா அப்படின்னு கேட்டேன். அத ஒரு பெரிய சீனா கிரியேட் பண்ணி, அப்பா அந்த பக்கம் வந்த போலீஸ் கிட்ட நான் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறேன், நான் அவளை டீஸ் பண்றேன் அது இதுன்னு அந்த போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டா. அந்த போலீஸ்காரங்களும் அதை நம்பிட்டு என்ன ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. எப்பா நான் என்னன்னு சொல்றது? ஆமா உன்னை போலீஸ் அடிக்கலாம் இல்ல? சச்சா அடிக்கலாம் ஒண்ணு இல்லம்மா. அவங்களே சும்மா கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு விட்டுறலாம் தான் பார்த்தாங்க. ஆனா பொன்னி மில்ஸோட பையன் அப்படியே சும்மா அங்க போய் உட்கார்ந்து இருக்க முடியுமா? நம்ம பவரை காட்டணும்ல. அதுக்கு தான் அப்பாக்கு கால் பண்ணேன். எங்க அவரு போனே எடுக்கல. அதான் உனக்கு கால் பண்ணம்மா. ஆமா யாரு போன்ல பேசினாங்க? இன்ஸ்பெக்டர் வாய்ஸ கேட்டதுமே அப்படியே பதறிட்டாரு. வேர்த்து விறுவிறுத்து என்ன உடனே கிளம்ப சொல்லிட்டாரு. அவங்க ராணி அக்கா எங்க ஊருக்காரங்க. அவங்க எதேச்சியா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த சமயம் பார்த்து எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால். எனக்கு அப்படியே படபடன்னு வந்துருச்சு. அவங்களுக்கு வாணி அக்கானே இங்க சென்னையில ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பெரிய கிரிமினல் லாயர். இவங்க 2 பேரும் அச்சு அசலா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ராணி அக்கா என்ன பண்ணாங்க, போனை கையில இருந்து வாங்கி அந்த வாணி அக்கா மாதிரியே பேச ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். அவங்க தான் சொன்னாங்க, 1/2 மணி நேரத்துல உன் பையன் வீட்டுக்கு வந்துருவான்னு. சொன்ன மாதிரியே நீயும் வந்து சேர்ந்துட்ட. சரி அம்மா, எனக்கு செம்மையா பசிக்குது, இதை சாப்பிட கூட. ஐயோ இரு நான் கொண்டு வரேன். அம்மா அந்த ஆன்ட்டி எங்கம்மா கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. ஏதோ வேலை இருக்கு, அவசரமா போகணும்னாங்க. அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமா எதுக்கு கேக்குற? அதுக்கு இல்லம்மா, அவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம பழக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்லாம் ஈஸியா சால்வ் ஆயிடும். அதான் சரி நீ உட்காரு. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னடா பண்ணணும் சொல்லு. நான் சென்னை சைக்கிள் அகாடமின்னு ஒரு அகாடமில ஜாயின் பண்ணேன். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணு. என்னடா நீ தான் சைக்கிள்லாம் ஓட்டுவ? உனக்கு தான் நல்லா ஓட்ட தெரியுமே, நீ யார்கிட்ட கத்துக்கணும்? அப்புறம் எதுக்கு அகாடமில எல்லாம் சேரணுங்கற? ஐயோ அம்மா, அப்பா உன்ன மக்கு பொண்ணுன்னு கூப்பிடுறதுல தப்பே இல்லை. சரி முறைக்காத. இந்த அகாடமி சைக்கிள் ஓட்ட சொல்லி தர அகாடமி கிடையாது. பெரிய பெரிய காம்படிஷன்லாம் நடத்துற அகாடமி. இங்க இருந்து முட்டுக்காடு வரைக்கும் சைக்கிளே போவோம். ஏன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் போவோம். இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் வைப்பாங்க. அதுக்கு டிப்ஸ், ஃபிட்னஸ் கோச்சிங், இந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு எதுக்குடா என்ன கேட்டிட்டு இருக்க? போய் சேர வேண்டியதானே? அம்மா இந்த அகாடமில போய் சேரது ஒன்றும் சும்மா கிடையாது. 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் எல்லாம் போக முடியாது. அதுக்கு புதுசா சைக்கிள் வாங்கணும். அதுக்கும் 1 லட்சம் ஆகும். ஆக மொத்தம் 2 லட்சம் ஆகும். அம்மா என்னம்மா ஃப்ரீஸ் ஆயிட்ட? நீதாம்மா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது ஓகே பண்ணும். டேய், உன் அப்பா சும்மாவே உன் மேல கோவத்துல இருக்காரு. நீங்க 2 பேரும் அவர் பிசினஸை எடுத்து நடத்தலங்கிற கோவம் வேற. அப்புறம் அண்ணனாவது ஏதோ அவனுக்கு பிடிச்ச கம்ப்யூட்டரை படிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டான். நீ வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்க. வேலைக்குன்னு ஏதாவது உன்னை கேட்டா கூட அவர்கிட்ட கேட்க முடியும். இந்த விஷயத்த சொல்லி அவர்கிட்ட எப்படா 2 லட்சம் கேட்க முடியும்? அம்மா எல்லாரும் படிச்ச வேலைக்கு தான் போகணும்னு அவசியமே கிடையாதுமா. சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாதுமா. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். நம்மள நாம தான் சந்தோஷமா வச்சுக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். சரி, உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருந்துடலாம். இப்படியே காலத்துக்கு இருந்துட முடியுமா? உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா நீ கண்டிப்பா வேலைக்கு போய் தானே ஆகணும். தனிக்கட்ட மாதிரி சுத்திட்டு இருக்க முடியுமா? சொந்த கால்ல நிக்க வேணா? எனக்கும் ஒரு குடும்பம் வரட்டும். அதே மாதிரி எனக்கும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கு போறேன். அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன இப்படியே விட்டு நான் ஃப்ரீ பேர்டா இருந்தேன். இப்படி ஃப்ரீ பேர்டா இருக்கிறதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்குன்னு இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல எல்லாம் போய் நின்னுட்டு இருக்காத. ஜாக்கிரதையா இரு. ஐயோ அதெல்லாம் ஏமா இப்ப பேசுற? முதல்ல டாபிக் டைவர்ட் பண்ணாத. நான் சொன்னதுக்கு என்ன பதில் அது சொல்லு. என்ன விஷயம்? அம்மா என்னம்மா இப்பதானே சொன்னேன் அகாடமில ஜாயின் பண்ண சைக்கிள் வாங்கணும்னு.
டேய் பாத்தியா, நான் இதையே மறந்துட்டேன். நானே மக்கு பொன்னி வேற. நீ சொன்ன விஷயத்தெல்லாம் தெளிவா உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி என்னாலலாம் பணம் வாங்க முடியாது. அதனால நீயே போய் உங்க அப்பா கிட்ட வாங்கிக்க. அம்மா என்னம்மா இப்படி கவுத்து விடுற? என்னடா ஏமா, நீ எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய புத்திசாலி. இத்தனோண்டா பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருந்தாரு என் அப்பா. அவரை இவ்வளோ பெரிய பிசினஸ் மேக்னட் ஆக்கி இந்த சொத்து சொகம் எல்லாத்துக்கும் நீதானமா காரணம். உன்னை இனிமே யாராவது மக்க பொண்ணுன்னு மட்டும் கூப்பிட்டு இந்த வீட்டுல அவங்கள என்ன பண்றேன்னு பாரு. அப்ப தெரியும் உனக்கு உன் பையன் சந்துரு யாருன்னு. சரி சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போதும், சாப்பிடு. ஐஸ் இல்லம்மா, அது உண்மையை சொல்றேன், ரியல் ஃபேக்ட். இருக்கிற யாருக்கும் அது தெரியல. நிஜமாவா? சரி கவலைப்படாத, அப்பா கிட்ட நான் பேசி உனக்கு பணம் வாங்கி கொடுக்கறேன். எஸ் எஸ் எஸ், செல்லம்மா, थैंक यू மா. சாப்பிடாம போற? நோ 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 நோ, சைக்கிள் மாடல்லாம் பார்க்க போணும். டேய் நில்லுடா, அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிடு, சரியா? ஏர்போர்ட்ல வந்து இறங்கினதுலேருந்து உங்க கம்பெனி ஜிஎம் மிஸ்டர் விவேக் சிறப்பா ரிசீவ் பண்ணாரு, நல்ல ஹோட்டல்ல தங்க வச்சாரு. அண்ட் he really took care of us very well. Really, so congrats to you. மார்னிங்லேருந்து உங்க கம்பெனியோட எல்லா ஏரியாவும் சுத்தி காமிச்சார். ரியலி குட். ஆனா இந்த டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் இந்த அளவுக்கு ரிச்சாகவும் இவ்வளோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிறத பார்த்து ரியலி we are very happy. வெரி நைஸ், எக்ஸலண்ட். இந்தியாவில் பல ஸ்டேட்ஸ் போய் பல கம்பெனிலேருந்து நாங்க பல்க் ஆர்டர் எடுத்து உலகம் பூரா சப்ளை பண்றோம். அதுக்காக நாங்க நிறைய கம்பெனிஸை நிறைய விசிட் பண்ணிருக்கோம். பட் ட்ரூ டு சே, உங்க கம்பெனிக்கு இருக்கிற இந்த நிர்வாக திறமை வேற எங்கேயுமே இல்ல. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். Thank you. Congrats. Thank you so much, sir. உங்க கம்பெனியோட பிசினஸ் டீல் வச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். We are really very happy. What you say? ஸோ உங்க கம்பெனியோட டீல் வச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த டீல் வந்து பல வருடம் தொடரணும். இன்ஃபேக்ட் இட் ஷுட் கோ ஆன் அண்ட் ஆன். தட்ஸ் வாட் இஸ் ஆர் டிசையர். ஸோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாமா? எஸ் சார். செந்தில், நேற்று சனா ட்ரேடர்ஸோட டாக்குமெண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, அதோட பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு குயிக்கா சேர்மன் ரூமுக்கு வாங்க. பாஸ். விவேக் போல ஒரு ஜிஎம் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மிஸ்டர் ராஜாராம். இவரோட ஹாஸ்பிட்டாலிட்டியை நாங்க மறக்கவே மாட்டோம். அவருக்கு இங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை விட நல்ல டெடிகேஷன் இருக்கு. தேங்க்யூ சார். நான் என்ன சொன்னேன்? நீ என்ன ஃபைல் எடுத்து வந்திருக்க? இந்த ஃபைலை நான் சொன்னேன். சாரி சார், ஒன் செகண்ட் சார். இப்போ வந்துடுறேன் சார். சின்ன மிஸ்டேக். சார், நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அப்புறம் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், லோடு அனுப்பிட்டு எத்தனை நாள் செக் வரணும், எல்லாமே பக்காவாக நோட் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் டேர்ம்ஸ் ஒரு வாட்டி படிச்சுட்டா சைன் பண்ணிடலாம் சார். செக் பண்ணுங்க சார். ஓகே விவேக், எல்லாம் கரெக்டாக இருக்கு. சார் ஒரு தடவை படித்து பார்த்துட்டா சைன் பண்ணிடலாம். நாங்கள் யா நம்ம டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியா இருக்கான்னு நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஓகே சார். பேமெண்ட்ஸ் எல்லாம் எந்த இஷ்யூவும் இருக்காது சார். லோடு வந்த நெக்ஸ்ட் மந்த்தே செக் உங்களுக்கு வித்தவுட்லேயே வந்துடும். நீங்கள் கொட்டேட் பண்ண 50 lakhsங்கிற அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார். 30 lakhs இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்.
ஓகே சார். ஓகே. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். செந்தில் சார், இதில் 3rd பேஜில் 50 lakhsங்கிறத மாற்றி 30 lakhsனு போடுங்க. சரி சார். ஓகே. ஓகே சார். வெயிட் ஐ வில் டூ நோ ப்ராப்ளம் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ வில் கம். யா, ஆஃப் கோர்ஸ். சார் அதை கரெக்ட் பண்ணிட்டேன் சார். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க சார். ஓகே. தேங்க்யூ. So, thank you. Wish you the best of luck. All the best. Looking forward to a long and fruitful association with you. Thank you. Really? Sure. Okay? Yeah. Okay, bye. Thank you, sir. சார், Bye, Vivek. நான் உங்களை சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ஓகே. உங்களால் தான் அது சாத்தியமாச்சு மிஸ்டர் விவேக். Thank you so much. So look forward to working with you. Thank you so much, sir. Okay, thank you. Thanks again for your excellent hospitality. Thank you. Bye. Thank you. Good luck. Thank you, sir. Bye. Thank you. விவேக் உட்காருங்க. என்னாச்சு, ஹாப்பி தானே? டெஃபினெட்லி, சந்தேகமே வேண்டாம் சார். 100% ஹாப்பி ஆயிட்டாங்க. பெர் மந்த் 50 lakhs குறையாம பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சார். என்ன செந்தில், என்ன இப்படி இருக்க? நான் எதை எடுத்து வர சொன்னேன், நீ எதை எடுத்துட்டு வந்திருக்க? நேத்து இதே சார் சனா டேஸ்க்காக நம்ம ரெடி பண்ணோம். எஸ், இதைத்தான் ரெடி பண்ணோம். பட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு சிலது மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இதில் எல்லாமே பிரிண்ட் ஆகல. பாரு, இந்த மாதிரி லீகல் அக்ரிமெண்ட் போடும்போது சைன் பண்றதுக்கு முன்னாடி டிராஃப்ட் ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்துட்டு கொண்டு வரணும். புரியுதா? சில நேரம் சிஸ்டத்தில் வேற எதுக்காவது உட்கார ஸ்டாஃப் பை மிஸ்டேக்ல தப்பா கூட டைப் பண்ணியிருப்பாங்க. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் உன்ன நம்பி இது அவங்கக்கிட்ட காட்டியிருந்தா சிக்கலா இருக்காதா? நல்ல வேலை, ஏதோ ஒரு டவுட்ல நானும் திரும்பி வாங்கி பார்த்தேன். நீங்களே பாருங்க சார், பாருங்க. நான்சென்ஸ். இந்த பிரிண்ட் அவுட்ல சைன் பண்ணி நாளைக்கு லீகல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? ஏதோ கடவுள் மாதிரி விவேக் சார் வந்து காப்பாத்திட்டாரு. வர வர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போச்சு. வேலையில கான்சென்ட்ரேஷன் இல்ல. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது நான் சிவியரா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அவுட். சார், கூல் சார். நீங்க ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? டோன்ட் வரி சார். செந்தில நான் சரி பண்றேன் சார். யூ டோன்ட் வரி அபவுட் தட். சரி சார், நான் போய் சனா ட்ரேடர்ஸுக்கு அனுப்ப வேண்டிய மெட்டீரியல் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு செக் பண்ணுறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். என்னங்க, எப்பவும் 7:30க்குலாம் வந்துருவீங்க, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, என்னாச்சு? எப்பவும் ஆபீஸ் ஒரே மாதிரியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. ஆபீஸ்ல என்ன பிரச்சனை? பொன்னி, வந்த உடனே ஆபீஸ் விஷயத்தை பேச வேணாம்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சரி, பேசல, பிரச்சனைன்னு சொன்னீங்க, அதான் கேட்டேன். டென்ஷனா தான் இருந்தேன். இப்போ என் பொண்டாட்டியை பார்த்ததும் கூல் ஆயிட்டேன். எங்க பசங்கெல்லாம் இன்னும் வரலையா? எப்போ உங்க பசங்க நீங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்காங்க. சந்துருக்கு என்ன வேலை? அவன் வராம எங்க போறான்? அது சரி, பெரியவன் ஏதோ ஆபீஸ் வேலை அது இதுன்னு எப்பவுமே லேட்டா தான் வருவான்.
சின்னவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது ஊரை சுத்திட்டு கேட்டா சைக்கிளிங் போனேன் அங்க போனேன் இங்க போனேன்னு டெய்லி லேட்டா தான் வரும். அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. அவனை கண்டிப்போட வளர்த்துருக்கணும். அதெல்லாம் இல்ல, நான் நல்லா தான் வளர்க்குறேன். நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். குட் நியூஸா? என்ன குட் நியூஸ்? நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே பேசலாம். சொல்லு, என்ன குட் நியூஸ்னு சொல்லு. அட அதான் சாப்பிட்டுட்டே பேசலாம்னு சொல்றேன்ல, போங்க. சொல்ல மாட்டியே போங்க. ஹாய் செல்ல குட்டிங்களா. ஹாய் பா. உட்காருங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேன்ப்பா. சாப்பிட்டீங்களா? நான் ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அத பசங்க அவங்க வாயாலே சொல்லுவாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன குட் நியூஸ்? அது வந்துப்பா, நான் கபடி விளையாடுறேன்னு சொன்னேன்ல, அதுல என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எனக்கு ஒரு gift கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். என்ன பிரைஸ்? சோப்புடப்பா. அப்பா அது இல்லையா? ஓ சில்வர் டம்ளர். பா போட்டிப்பா. அதெல்லாம் நீங்க படிக்கும்போது கொடுத்தது. இப்பெல்லாம் எங்க பீரியட்ல வேற லெவல்ல இருக்கும். என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லு. டன்டடாய். சூப்பரா இருக்கே கப்பு. இது அப்படியே ஷோகேஸ்ல வச்சிரலாம். அப்பா சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்காங்க. பாரா, வெரி குட் வெரி குட். தேங்க்ஸ் பா. கலக்கறியே நீ. அப்பா அவளை ரொம்பலாம் பாராட்டாதீங்க. அவகிட்ட கேளுங்க, உங்களுக்கு இன்னொரு வெடிகுண்டு வச்சிருக்கா. அக்கா உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? நீ பேசாம இரு. ஐஷோ, அப்பாவும் பொண்ணும் ஏதோ பேசிக்கிறாங்க. அதுக்குள்ள எதுக்கு குண்டு அது இதுன்னு பயமுறுத்துற? அவளை பேச விடு. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கும் போல இருக்க. பெரிய விஷயம்லாம் இல்லப்பா, சின்ன விஷயம்தான். நான் கபடியில பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து எனக்கு ரொம்ப ஸ்டாமினா இருக்குன்னு பிடி மிஸ் வந்து என்ன பாக்ஸிங்ல சேர்ந்துக்க சொன்னாங்க. பாக்ஸிங்கா? அதெல்லாம் வேணாம். நான் சொன்னல அவ வெடிகுண்டு வச்சிருக்கான்னு. கேட்டிங்களா நீங்க? அக்கா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? போடி. என்னப்பா நீங்க எடுத்த உடனே நெகட்டிவா பேசுறீங்க? இங்க பாருமா, நீ கபடிக்கு போறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சதா அதே வேணாம்னு சொல்லியிருப்பேன். பாக்ஸிங் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா நான் பாக்ஸிங்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் தான் என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. கபடியில 20 பேர் இருக்காங்க, அதுல என்ன மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏன் தெரியுமா? நான் நல்லா பாருமா, ஏதோ டேபிள் டென்னிஸ் இல்ல கோகோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தா பரவாயில்ல. பாக்ஸிங் எல்லாம் வேணாம். அப்பா நீங்க சம்மதிப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கவே மாட்டேன். என்னங்க பொண்ணு ஆசையா கேக்குறால, சம்மதம்னு சொல்லுங்க. என்ன பொண்ணி சொல்ற? பாக்ஸிங்னா முகத்தெல்லாம் அடிபடும். இவளுக்கு அடிபட்டா நம்மளால தாங்கிக்க முடியுமா? அதுவும் பொம்பளை புள்ள வேற. அப்பா நான் அடி வாங்குவேன்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் அடிப்பேன்னு நினைங்க. ரெண்டுல எதுனாலும் ஒண்ணுதானே. இன்னொரு பொண்ணுக்கு அடிபட்டா கஷ்டம் இல்லையா? இங்க பாரு, இந்த அடி எல்லாம் படாத மாதிரி ஏதாவது ஒரு கேம் இருந்தா சொல்லு, அதுல ஜாயின் பண்ணு. என்னது அடிபடாத விளையாட்டா? அப்படி ஏதாவது விளையாட்டு தேடணும்னா வீட்ல உட்காந்து பல்லாங்குழி தான் விளையாடணும். அடிபடாத விளையாட்டெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறது அந்த காலம். அடிபட்டாலும் வின் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறது தான் இந்த காலம். இன்னைக்கு ஒலிம்பிக்ல எல்லா பொண்ணுங்களும் கோல்டு மெடல், சில்வர் மெடல்னு என்னென்னமோ பரிசெல்லாம் வாங்கிட்டு வராங்க. இப்ப கூட யாரோ ஒரு பொண்ணு இந்த குத்து சண்டையில கோல்டு மெடல் வாங்குச்சே, அந்த பொண்ணு பேர் என்னடி? அந்த மேரி கோமா. மா கலக்குறீங்கம்மா. அவங்க பேரு மேரி கோம்மா. அந்த கோம் தான். அந்த மேரி கோம் கோல்டு மெடல் வாங்குச்சுல, அதே மாதிரி நம்ம பொண்ணும் அழகா குத்து சண்டையில ஒலிம்பிக்ல போய் கோல்டு மெடல் வாங்கிட்டு வருவா. நீங்க சம்மதம் சொல்லுங்க. சரி, ஒரு அப்பனா பொண்ணுக்கு அடிபடுமேன்னு பயந்தேன். நீங்க கரஸ்பாண்டன்ட், நீங்களே உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பிரின்சிபால், நான் அதை செய்யாம இருக்க முடியுமா? செஞ்சிடலாம். இங்க பாருமா, நீ நல்லா விளையாடணும், பெரிய லெவலுக்கு வரணும். உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி மெடல் எல்லாம் வாங்கணும். தேங்க்ஸ் பா.
ஆ, ஏய் உனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு முத்தம் கொடுக்க மாட்டியா நீ? நீ எல்லாத்தையும் கலைக்க தானே பார்த்த. உனக்கு முத்தெல்லாம் கிடையாது, முத்துதான். அப்ப பாருங்கப்பா இப்பவே என்ன எப்படி அடிக்கிறான்னு. ஏய் நில்லுடி. ஏய் உனக்கு என்ன பாத்து பாரு. நில்லு. ஏய் என்னங்க, சந்திர கூட உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னா. நாம சொல்ற எதையும் அவர் கேட்க மாட்டாரு. ஆனா அவர் சொல்றது நாம கேட்கணும். நான்லாம் கேட்க மாட்டேன். ஐயோ, பையனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. உடனே உம்முன்னு ஆயிரும் உன் மூஞ்சி. இப்பயும் சொல்றேன், நீ தான் அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டு இருக்க. சரி சரி சாப்பிடுங்க. சந்திரு ஏதோ அகாடமியில சேரணுங்கிறான். என்ன பெரிய அகாடமி? வேலைக்கு போடானா போகாம வேண்டாத வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கான். வேண்டாத வேலையா? ஏதோ 20-30 பேர் சேர்ந்து ஒரு டீமா 60-70 கிலோமீட்டர் சைக்கிள்லயே போயிட்டு வருவாங்களாம். ஓ, லோக்கல்ல சுத்துறதெல்லாம் பத்தல. இப்போ ஈஸியாரு ஓஎம்ஆர் சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல எனக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? வயசு பையன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பான். அவனுக்குன்னு பொறுப்பு வரும்போது எல்லாம் தானா சரியாயிடும். சந்திரு, சந்திரு. இதோ வந்துட்டேம்மா. அவன்கிட்ட டேய் சைக்கிள் வேணும்னு கேட்டேல்ல, அப்பா கிட்ட நீ அத பத்தி டீடைல் சொல்லு. அப்பா அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஓடுற மாதிரியான சைக்கிள்ப்பா. அதோட ரேட்டு ஜஸ்ட் 1 lakh தான் வரும்பா. அது மட்டும் இல்ல, நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். சென்னையிலே த பெஸ்ட் சைக்கிள் அகாடமி அதுதான். அது வந்து 1 yearக்கு 12 ஈவெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கப்பா. அதோட ஃபீஸும் ஒரு 1 lakh தான் வரும்பா. வேண்டா, டிகிரி முடிச்சிட்ட வந்து பிசினஸ் பாடுறானா சின்ன புள்ள மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. அப்பா பிசினஸ்னாலே செம போருப்பா. எப்ப பார்த்தாலும் இந்த பர்ச்சேஸ், சேல்ஸ், ப்ராஃபிட், லாஸ், டர்ன் ஓவர், பேலன்ஸ் ஷீட், எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு பணத்தை பத்தியே யோசிச்சு பைத்தியம் தான்ப்பா பிடிக்கும் மனுஷனுக்கு. அவர் லைஃப் இஸ் ஜஸ்ட் லைக் எ வாட்டர் பபிள். ஸோ எப்பவுமே நம்ம லைஃபை என்ஜாய் பண்ணுமே தவிர அதை போட்டு கொலாப்ஸ் பண்ணக்கூடாதுப்பா. வேண்டா, ஏன் பேச மாட்டேன்? உனக்கு தான் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ஒரு அப்பா இருக்கான்ல, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்? உன் வயசுலாம் நான் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? நீ வெட்டியா வேதாந்தம் பேசிட்டு இருக்க. ஏங்க பாருங்கப்பா, உங்க காலம் வேற எங்க காலம் வேற. நீங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ற டைப்பு, ஆனா நாங்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ற டைப்பு. ஏய், உக்காந்து தின்றவங்கன்னு சொல்றேன். அதான் நான் ஸ்மார்ட் ஒர்க்னு பில்டப் கொடுக்குறேன். ஏங்க பையனை போய் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க காசுக்கு குறைச்சலா என்ன? கொஞ்ச நாள் அவனும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. கல்யாணம், குழந்தை, அது இதுன்னு வந்துருச்சுன்னா தானா பொறுப்பு வந்துட போகுது. சரி, பணம் பணம் சுத்தனா பைத்தியம் தான் பிடிக்குன்னு சொன்னான்ல, இப்ப எதுக்கு வந்து நிக்கிறான்? அந்த பணத்துக்கு தானே. சம்பாரிச்சாதானே பணம் வரும். சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். வெறும் கையில முழ மூட முடியுமா? அதான் 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சம்பாதிச்சிட்டீங்களே, அப்புறம் நான் என்ன சம்பாதிக்கிறது? சந்திரு, நீ பேசுறது சரியில்லை. குந்தி தின்றால் குன்றும் அழியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உன் அண்ணன் ஏதோ அவன் பாட்டுக்கு படிச்சு ஐடில வேலைக்கு போயிட்டான். அப்பா பிசினஸ் அப்புறம் வேற யாரு பாத்துப்பாங்க? நீ தானே பாத்துக்கணும். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும். அப்பா பிசினஸ் நீ எடுத்து பார்த்து நல்ல பேர் வாங்கினா எங்களுக்கும் பெருமை தானே. எனக்கு பிசினஸ்னாலே பிடிக்காதுமா. அதுலயும் இந்த துணி பிசினஸ் இருக்கு. ஆமா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், அதை கேட்டுட்டு அப்பா கோச்சு கூடாது. வேர்ல்டுலயே துணியை கிழிச்சிட்டு இருக்கிறவன் 2 பேர் தான். ஒருத்தன் பைத்தியக்காரன், இன்னொருத்தங்க துணி பிசினஸ் பண்றவங்க. நான் சொல்றது உண்மைதானே? சந்துரு, என்னடா அப்பா கிட்ட நைஸா பேசி காரியத்தை சாதிப்பேன்னு பார்த்தா அவர் பண்ற பிசினஸையே கேலி பண்ணி மொத்தத்துல அவர் எப்படி பணத்தை கொடுப்பாரு? அவன் நைஸா பேசினாலும் நான் பணம் தரமாட்டேன். அவனை மாதிரி வெட்டி பையல. எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, வந்து டிஃபன் எடுத்து வை. அறிவு இருக்கா? அவரையும் லூசுன்னு சொன்னா அவர் எப்படி பணம் கொடுப்பாரு? போச்சு, இனிமே உனக்கு சைக்கிளும் கிடையாது, உன் அகாடமி மறந்துரு. ஆமா ஆமா ஆமா, என்னமா அம்மா அம்மா சப்போர்ட் பண்ண பாரு. ஷோ
இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? போதும் போதும். பையன் பாவங்க. நீங்க காசு கொடுத்திருந்தா சந்தோஷமா வாங்கிட்டு போயிருப்பான். அவன் மூஞ்சே மாறி போச்சு. ஸ்போர்ட்ஸ் சைக்கிள், அகாடமி ஃபீஸு இதுக்கெல்லாம் குறைஞ்சது 2 லட்ச ரூபா ஆகும். பரவாயில்லங்க. ஆனா ஆயிட்டு போட்டுமே. இப்போ ஏன்? போதும் போதும். மொபைலில் உன் பையன் அக்கௌண்ட்டுக்கு 2,10,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். அவன் அக்கௌண்ட்டை செக் பண்ண சொல்லு. நிஜமாவா? யா, இது என் பையனுக்காக பண்ணல. பின்ன பரவாயில்ல. உங்க பையனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். நான் தான் சொன்னேன் இல்ல, நான் பண்ணது என் பையனுக்காக இல்ல, என் பொண்டாட்டிக்காக. அவ முகம் வாடிடக்கூடாதுன்றதுக்காக. ஹாப்பி தானே? நாகப்பன், உன் பையன் செந்திலுக்கு இப்போ என்ன வயசு ஆகுது? நம்ம சூர்யா தம்பியை விட 8 மாதம் சின்னவங்க. ரொம்ப நல்லா புத்திசாலியான பையன். ஐயா, அதெல்லாம் நீங்கள் கொடுத்த படிப்பில் வந்தது தாங்க. அட அதை விடுங்க நாகப்பன். என்னதான் நாம் படிக்க வச்சாலும் பசங்க படிக்கணும்ல. இன்றைக்கி அவன் புத்திசாலியாக இருக்கானா அது காரணம் அவனோட ஹார்ட் ஒர்க், அவனோட கான்சன்ட்ரேஷன். என்ன சில நேரத்தில் கொஞ்சம் ஆர்வ கோளாறாக இருப்பான். நேற்று அப்படி தான் ஆர்வ கோளாறு ஒரு விஷயத்தை பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிட்டான். நானும் நல்லா திட்டி விட்டேன். அவன் பக்கம் எந்த தப்பும் இல்லை, இருந்தாலும் அவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும்ல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட பல கோடி ரூபா மதிப்புள்ள ப்ராஜெக்ட்டு கைவிட்டு போயிருக்கும். அதனால் நானும் கொஞ்சம் கோவப்பட்டேன். அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லைங்கய்யா, கம்பெனி விஷயம் எதை பற்றியும் என்கிட்டயோ இல்லை பவுன்கிட்டயோ பேச மாட்டான். அப்படி தப்பு பண்ணால் அவனை நீங்கள் திட்டாமல் வேறு யாரையா திட்ட போகிறாங்க? அவனை கண்டிக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டுயா. நீங்கள் தாராளமாக திட்டுங்க. என்ன நாகப்பன், இந்த சூர்யாவும் சந்துருவும் தான், அவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நாகப்பன். 2 பேருமே என் பிஸ்னஸை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சூர்யா என்ன தான் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் வீட்டு விஷயத்தில் கொஞ்சம் கூட பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறான். அவன் என்ன சம்பாதிக்கிறான், அதையெல்லாம் என்ன பண்ணுறான், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கூட ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்கிறது இல்லை நாகப்பன். சரி, அவன் தான் அப்படி இருக்கான். சந்துருவாவது தேர்வானான்னு பார்த்தா அவனும் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முதுகில் எழுத்து போட்டுக்கிறான். ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டால், என் கண் எதிர்க்க அநியாயம் நடந்தா அதெல்லாம் பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன், தட்டி கேட்பேன் அப்படின்னு சினிமாத்தனமாக வசனமெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். சரிடா, வா கம்பெனிக்கு வா, வந்து ஏதாவது செஞ்சு உருப்பட பாருன்னா இல்லை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்கிறான். பிஸ்னஸ்னாலே பிடிக்காதுங்கிறான். சரி, எவ்வளோ நாளைக்கிட்ட எப்படி இருப்ப? என்ன தான் முடிவு பண்ணியிருக்க? ஏதாவது ஒரு வேலை செய்ய வேணாமா? என்ன ஐடியா வச்சுருக்கேன்னு கேட்டேன். வாழ்க்கை முழுக்க ஜாலியாக இருக்கணும், அதுதான் என்னோடய வாழ்க்கை லட்சியங்கிறான். இவங்களெல்லாம் வச்சுட்டு நாம் என்ன பண்ணுறது? இன்னைக்கு கூட சைக்கிள் அகாடமியில் ஜாயின் பண்ணோம், அதுக்கு நல்லா காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டிட்டு சொல்லி தூது விட்டுருக்கான். சரி, அவன் மனசு சங்கடப்பட வேணாமேன்னு நானும் அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது? இந்த காலத்து பிள்ளைங்க அப்படிதான்யா இருக்கும். நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. அது இல்லாமல் நம்ம சந்துரு தம்பி உண்மையிலே ரொம்ப தங்கமான பையங்கய்யா.
டிரைவர் என்னையே அங்கிள் அங்கிள் மரியாதையாக கூப்பிடுவார். ம் அந்த அளவுக்கு மரியாதை தெரிஞ்ச பையங்கய்யா. ம் ஏதோ நீ சொல்கிற, அதனால ஏற்றுக்கிறேன். சந்துரு கூட பரவாயில்ல, சூர்யாவை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் வேலைக்கு போகிறானே தவிர வருமானம் இருக்கே தவிர அப்போ நடவடிக்கையெல்லாம் எதுவுமே சரியில்லாத மாதிரியே இருக்கு. அவன் குடும்பத்தில் எந்த ஒட்டுதலும் எல்லாமே இருக்கான். சரி, அவன் என்கிட்ட தான் அப்படிலாம் இருக்கான்னு பார்த்தா மற்ற எல்லார்ட்டையுமே அப்படி தான் இருக்கான். ஏன் அவங்க அம்மாட்டியே அவன் அப்படி தான் இருக்கான். எனக்கு அவங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கோன்னு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு நாகப்பன்.